الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனது ஹபீபு நாயகம் இருவுலக இரட்சகர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் அல்லாஹ் நம்மை கொண்டு வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாரிசுகளான வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்களை நேசிக்கின்ற உன்னதமான ஜமாத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மை கொண்டு வந்தான். அல்லாஹ் செய்த அந்த பாக்கியம் மிக பெரும் பாக்கியம். வல்ல ரஹ்மான் வாழும் காலமெல்லாம் இந்த பாக்கியத்தில் நம்மை வாழச் செய்து மரணித்தும் மரணிக்காதவர்கள் என்று திருமறையில் சான்று பகர்கின்ற சிறப்புமிக்க கூட்டத்தில் நம் அத்தனை பேரையும் ஆக்கியல் புரிவானாகும். ஆமீன். பேசணுமோ? சங்கைக்கும் மிக்க மேன்மைக்கும் உரிய அத்தாயி அரபு கல்லூரிகளுடைய சங்கைக்குரிய முதல்வர்களே, பட்டாம் வகுப்பு ஆலிம்களே, உங்கள் அனைவர்களுக்கும் இதயம் கனிந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபை, புனிதமான ரமதான் மாதத்தை நாம் அடைந்து பகலிலே நோன்பு நோற்று இபாதத்துகளிலும் ஈடுபட்டு இரவும் அவனை நின்று வணங்கி தொடர்ந்து அவன் சம்பந்தமான இல்முகளை, அறிவுகளை தேடுகின்ற பெரிய பாக்கியத்தின் அல்லாஹ் நம் அத்தனை பேரையும் வைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் செய்த இந்த பாக்கியம் மிக பெரும் பாக்கியம். வல்ல ரஹ்மான் நம் இறுதி மூச்சு வரை ரமதான் மாதத்தை கொண்டாடுகின்ற, ரமதான் மாதத்தை பகலும் இரவும் சிறப்பாக அனுபவிக்குகின்ற, இபாதத்திலே கழிக்குகின்ற நல்ல நசீபை நம் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. சங்கைக்கும் மிக்க மேன்மைக்கும் உரிய அருமை பட்ட வகுப்பு ஆலிம்களை, தொடர்ந்து ரமலானுடைய நடுநிசி இரவில இறைவன் சம்பந்தமான விளக்கங்களை நாம் பார்த்து வருகின்றோம். லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா. இப்போ 24 அச்சரங்கள் லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா. மிகச்சரியா 12 அச்சரங்கள் லா இலாஹ இல்லல்லா, மீத 12 அச்சரங்கள் முஹம்மது ரசூலுல்லா. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 24 மணி நேரத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற இந்த கலிமாவை கொண்டு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? கட்டமைத்திருக்கின்றான். இப்போ முதல் பாட்டு நம்ம கலிமா லா இலாஹ இல்லல்லாவுடைய விளக்கங்களை நம்ம என்ன செஞ்சோம்? தொடர்ந்து நம்ம பார்த்தோம். இறைவன் சம்பந்தமான விளக்கங்களை நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். இப்போ ரமதானுடைய இறுதி 10ல் பிற 23ல் நம்ம என்ன செய்யணும் இருக்கிறோம். இன்னும் நமக்கு இருக்கிறது என்னமா? 24, 25, 26, 27. 27 நம்ம திக்ர் மஜ்லிஸ் தான் நம்ம வளமையாக வைப்போம். நிறைய கெஸ்ட்டுகள் வந்திருப்பாங்க அன்னைக்கு. அதே மாதிரி நிறைய வராங்க. அந்த ஒரு கிருபையில் 27 அன்னைக்கு இஜ்திமால பட்ட வகுப்பு ஆலிம்களோடு என்ன செய்யணும்? அந்த 27 கழிக்கணும் அப்படின்ற ஆசையோடு என்ன செய்கிறாங்க? 100க்கும் மேற்பட்டவங்க என்ன செய்கிறாங்க? அன்னைக்கு என்ன செய்கிறாங்க? ஆணும் பொண்ணும் இஜ்திமா நம்ம கூட கழிக்கிறதுக்காக வேண்டியே வராங்க. இந்த வருஷமே இப்படி இருந்தால் இனி போக போக எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் அவளியா? ரொம்ப பிரமாதமா இருக்கும். என்னம்மா? இந்த 27 நம்ம கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேல நம்ம இருக்க போறோம். அதுக்கான உணவுகளை தயார் செய்ய வேண்டியது இருக்கு. இது அல்லாஹ் வழங்கிய பெரிய பாக்கியம். நீங்க எவ்வளவு பெரிய அந்தஸ்துன்றத நாங்களே உணர்றோம்.
மாணவர்களுடைய அந்தஸ்து என்ன என்பதை நானும் பல முறை உணர்றேன். அதே மாதிரி மற்றவங்களும் என்ன செய்கிறாங்க, உஸ்தாத்மார்களுமே உணர்றாங்க. பொதுவாக மாணவர்களை குறைச்சி பார்க்குற ஒரு அமைப்பு தானே இருக்கும். ஒரு மாணவர் காலையிலேருந்து இரவு முழுக்க உஸ்தாதோடு இருக்கிறாரு. சில நேரங்களில் ஆர்வமாக இருப்பார், சில நேரங்களில் ஆர்வ குறைவாக இருப்பார். சில நேரங்கள் அவங்க மேலே அந்த உஸ்தாது பிரியமாக இருப்பாங்க, சில நேரங்கள் அதிருப்தியாக கூட இருப்பாங்க. அதனால அதை ரொம்ப உயர்த்தி பேச மாட்டாங்க. ஆனால் நாங்கள் எங்களுக்குள்ளேயே பேசும்போது மாணவர்களுடைய அந்தஸ்து என்னன்றதை நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுக்குள்ள அடிக்கடி பேசுகிறோம். இவங்க நடந்து போகிற பாதையில் மாணவர்கள் இருந்து தங்களுடைய முபாரக்கான ரெக்கைகளை விரிக்குகின்றார்கள், அதனுடைய அடையாளங்களை நாம் கண்கூடாக காணுகின்றோம் என்பதை நாங்கள் எங்களுக்குள்ள பேசத்தான் செய்கிறோம். இன்னைக்கு இஃப்தாருக்கு கூட வந்து அலிபாய் கூட அவங்கள்ட்ட கூட இந்த செய்தியை நான் சொன்னேன். அவங்க முன்னால் அடிக்கடி பல முறை வந்திருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக அந்த இடங்களை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அவங்களுக்கு அதை நம்பவே முடியல. உண்மையிலேயே நம்ம வந்து அத்தாயி நாலேஜ் சிட்டியில் தான் இருக்கிறோமா, அல்லது வேற எங்கேயும் இருக்கிறோமான்ற அளவுக்கு பல முறை வந்தவர். என்னம்மா, ஆனால் ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த ஒரு அழகான நூறானியத்துக்கு காரணம் ஹதீஸில் வருது, வ இன்னல் மலாயிகா ல தலஉ அஜ்னிஹத்தஹா ரிதல் லி தாலிபில் இல்மி. மாணவர்களுடைய அந்த பொருத்தத்தை எதிர்பார்த்து மலக்குகள் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய முபாரக்கான ரெக்கைகளை விரிக்குகின்றார்கள் என்ற ஹதீஸ் வருது. பிள்ளைங்க நடந்து நடந்து போய் வந்து இவர் நூறானியத்தா இருக்குது அப்படின்னு இன்னைக்கு மகரிபுக்கு பிறகு கூட அவங்க கூட நான் சொன்னேன். உண்மையிலேயே அதுக்கு தகுதியானவங்க தான் நீங்கள். அது 100க்கு 100 அதை நம்ம வந்து பார்க்க முடியுது, அடைய முடியுது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உஸ்தாத்மார்களுடைய படை என்னம்மா, அவங்க இது உண்மைன்னு சாட்சி சொல்லுதுன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய மக்காமில் இருக்கிறீங்க. என்ன அவளியா? இல்லை உங்களுடைய தொழுகை இபாதத்துகளை பார்க்குறோம், குரான் திலாவத்தை பார்க்குறோம், திக்ர் மஜ்லிஸை பார்க்குறோம், உங்களுடைய பேணுதல்களில் பார்க்குறோம். குறைவான நேரமே உங்களுக்கு வந்து ரெஸ்ட்டுக்கான நேரமாக இருந்தாலும் நீங்கள் இபாதத்துக்கும் தாலீமுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற காட்சிகளை வந்து நம்மளாலேயும் உணர முடியுது, பார்க்க முடியுது. வேறு இடமா இருந்தால் இவ்வளோ பெரிய ஒரு ஜமாத்தை வச்சு மெயின்டைன் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம பகலில் ரெஸ்ட் எடுக்க உஸ்தாமார்கள்லாம் வேறு இடத்துக்கு போனால் ஒரு உஸ்தாத் தான் இருக்கிறாங்க, ஃபசல் உஸ்தாத் இருக்கிறாங்க. சில நேரங்களில் அவங்க வெளியே போயிருந்தால் சைஃப் உஸ்தாத் மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்க இப்போ போல் என்ன செய்கிறாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. எந்த நிகழ்வுகளுமே மெயினாக வந்து தொழுகைகளை கவனிக்கிறது ரியால் உஸ்தாத் கவனிப்பாங்க. இப்போ அவங்களுடைய ஞாயிற்று சேனல் வேலையாக போகிறதுனால சைஃப் உஸ்தாத் டீல் பண்ணுறாங்க. ஒரு பெரிய சிரமம்லாம் ஒன்றும் கிடையாது. அவ்வளோ அழகாக அல்லாஹ் இந்த கட்டமைப்பை வந்து ஏற்படுத்தியிருக்க. புரிந்து கொண்ட மாணவ கண்மணிகள், ஆசை கொள்கிற, இன்னைக்கு கூட நஃபீல் பேசினார், என்ன அழகா, ரொம்ப அழகா பேசினார். மாஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் வருஷம் இஜ்திமாவை அட்டன் பண்ணுறாரு, எவ்வளவு அழகா அந்த செய்தியை உள்வாங்கி இருக்கிறாருன்னு நினைக்கும் போது ரொம்ப அழகா இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். கிராத்து வந்து அலாவுத்தீனா ஓதுனாரு. இன்னைக்கு அலாவுத்தீன் இவ்வளோ அழகா கிராத் ஓதுவாருன்றதை நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு பயான் பண்ணி கேட்டேன், இன்னைக்கு கிராத்து கேட்டேன். மாஷா அல்லாஹ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. சங்கைக்குரிய அருமை பட்டம் வகுப்பு ஆலிம்களை தொடர்ந்து இறைவன் சம்பந்தமான விளக்கங்களை நான் பார்த்து வந்தேன்னா, இப்போ மறுபாத்தாகிய முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு சம்பந்தமான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கின்றோம். அப்போ நுபுவத், நான் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த நுபுவத்தை வந்து நம்ம ஈமான் கொள்ள வேண்டும். நுபுவத்தையும் ரிசாலத்தையும் கொண்டு ஈமான் கொள்வதாகிறது. அப்போ இந்த இஹ்லாஸான முஹ்லிஸான இந்த தீன தௌஹீதுக்கு, இஸ்லாத்துக்கு, என்னமா இஸ்லாத்தினுடைய இந்த தௌஹீதுடைய அமைப்புக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அல் நுபுவத்து அல் ஈமானு பின் நுபுவத்தி வர் ரிசாலா. யாராவது ஒருத்தவங்க வந்து ஈமானு பின் நுபுவத்தி வர் ரிசாலத்தில் வந்து அவன் சரியான ஈமான் கொள்ளலைன்னா அவங்க என்ன செய்ய முடியாது, முழுமையான முஸ்லீமாக அவங்க இருக்க முடியாது. அதனால தானே வந்து ஆகிர நபி இல்லைன்னு சொல்ல வர்றாங்க. என்னம்மா, அப்படின்னும் போது அவங்க எப்படி உண்மையை முஸ்லீமாக இருக்க முடியும்? அதனால தான் வந்து அவங்க தோற்றத்திலேயே நம்மை போன்று இருந்தாலும் அவங்களை இஸ்லாமிய கபருஸ்தானில் அடக்கம் செய்யக்கூடாது என்கின்ற அளவுக்கு ரொம்ப வேகமாக அறிஞ பெருமக்கள் இருக்கிறாங்க. அப்படியே தெரியாமல் அடக்கம் செய்யப்பட்டாலும் எடுத்து வேறு இடத்துல அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிற அளவுக்கு சட்டம் இருக்குதுன்னா என்னம்மா,
வல் ஈமானு பின் நுபுவத்தி ரிசாலத்தி, நுபுவத்தை கொண்டும் ரிசாலத்தை கொண்டும் நம்ம அந்த நுபுவத்தை ஈமான் கொள்வது என்பதாகிறது லவாசிமுல் லரூரா, அந்த ரொம்ப அவசியமான ஒரு பார்ட்டாக என்ன செய்கிறது. அதுதான் இஸ்லாத்தினுடைய அந்த தௌஹீதினுடைய நம்ம இஹ்லாஸினுடைய வெளிப்பாடாக என்ன செய்கிறது இருக்குகிறது. அப்ப லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்கின்ற அந்த திக்ராகிறது. அது இந்த தௌஹீதினுடைய அகாயிதுகளுடைய உச்சம் மொத்தமாக என்ன செய்கிறது இருக்கிறது, ஜாமியா. என்னமா லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூல் என்ற இந்த கலிமா தான் தௌஹீதினுடைய என்ன செய்கிறதுமா பலமான அகீதாவினுடைய மொத்தம். அதுதான் உலகத்துல லட்சத்துக்கும் மேற்பட்ட நபிமார்கள் வந்தாங்க. அத்தனை பேரும் இந்த ஒரு கலிமாவுக்கு தான் என்ன செஞ்சாங்க, விளக்கம் கொடுத்தாங்க. அதனால தான் சொன்னாங்க, இந்த கலிமாவை ஒரு தட்டுல வச்சு மொத்த காயினாத்துகள் வானம் பூமிகள் எல்லாத்தையும் மறுதட்டில் வச்சாலும் எது கணக்கும், கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற தட்டு தான் கணக்கு. கலிமா தானே நினைச்சிட முடியாது. இந்த கலிமாவுக்கு விளக்கம் எவ்வளவு பேர் கொடுக்குறாங்க. ஆதம் நபியிலிருந்து ஹத்தாக்கி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கலிமாவுக்கு விளக்கம் கொடுக்குறாங்கன்னா அந்த கலிமா எப்படிப்பட்டது, என்னமா எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது உம்மத்தே முஹம்மதியாக்கு மட்டும் இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது ஆதம் நபியிலிருந்து ஜிப்ரீல் ஈசா நபி வரைக்கும் அவங்களுக்கும் அது ஈமான் கொள்வது முக்கியமா இருக்குது. நாம மட்டும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லை, என்னமா ஆதம் நபியிலிருந்து கடைசி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால வந்த ஈசா நபி இருக்காங்க இல்லையா, அவங்க வரைக்கும் என்ன செஞ்சாகணும், அந்த ஈமானை கொண்டாக வேண்டும். ஏன்னா அவங்க வரைக்கும் அந்த ஈமானுக்கும் நுபுவத்துக்கும் இவங்க தான் என்ன செய்யற காரணமா இருக்கிறாங்க. இவங்க தான் ஃபைசான் என்ற ஊற்றா என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. அப்போ முதல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற அந்த கலிமா அந்த பார்த்தாகிறது உலூஹியத்தை என்ன செய்கிறது, சுபூத் படுத்துகிறது. என்னமா வணக்கத்திற்குரியவன், நம்முடைய அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை. இலாஹ அவன் தான், இன்னனி அனல்லாஹ் நான் தான் உங்க இறைவன். என்னமா அதை நம்ம அழுத்தி சொல்றான், இன்னனி அனல்லாஹ் அப்படின்றான். என்னை தவிர வேற யார் உங்களுக்கு இறைவனா இருக்க முடியும், என்னை தவிர வேற யார் இறைவன் உங்களுக்கு, நான் தான் உங்களுக்கு இறைவன் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான். அந்த ஸ்ட்ராங்கா அழுத்தி போல்டா சொல்ற அந்த வசனத்தை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அந்த ஒரு வசனம் தானே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்கு வர்றதுக்கே காரணமா இருந்துச்சு. என்னமா அவ்வளோ பெரிய பயங்கரமான மிரண்டுட்டாங்க. அந்த வசனத்தை தன் தங்கச்சி மூலியமா ஓத கேட்டு அந்த வசனம் அப்படியே பெரிய திடுக்கத்தை ஏற்பட்டு போச்சு. அச்சத்தை உருவாக்கி, பயத்தை உருவாக்கி, கிடுகிடுத்து ஆகி, நடுநடுங்கி, வேர்வை வேத்து கொட்டி, வாழெல்லாம் தூக்கி கீழே போட்டுட்டு என்ன செஞ்சுட்டாங்க, அப்படி பயந்து போய் சரணர் ஆயிட்டாங்க. இன்னனி அனல்லாஹ் அப்படின்றது. அப்போ இந்த கலிமத்து தௌஹீத் இந்த முதல் பார்ட் என்ன செய்கிறதுமா, நமக்கு சுபூத்து அல் உலூஹியத். உலூஹியத்துன்னா சாதாரணமா இல்லைம்மா, நமக்கு எல்லாமே அல்லாஹ் தான். என்னமா நம்ம வாழ்ற காலத்துல பல அஸ்பாபுகள் இருக்குதே தவிர அஸ்பாபுகளே நமக்கு காரண கர்த்தாவா இருக்கிற மாதிரி தெரியுது. அவர் மட்டும் உதவலன்னா என் நிலைமையை நினைச்சே பார்க்க முடியாது. அப்படி கூட ஒரு முஸ்லீம் கூட சமீபத்துல ஒரு டிவி பேட்டியில சொன்னார், அதில் கவனிச்சிங்களா? முஸ்லீம் கூட சொன்னார், இவர் அந்த நண்பர்களை பத்தி அது ஒரு நிகழ்ச்சி அது. அப்போ ஒரு முஸ்லீம் இன்னொரு நண்பரை பத்தி என்ன செய்யறாரு, இவர் மட்டும் உதவலன்னா நான் இன்னைக்கு உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லை, சூசைட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு. அந்த நட்பு அவங்க மாற்று மத சகோதரர், அந்த 2 பேரும் நட்பா இருந்திருக்காங்க. இவர் வசதியெல்லாம் இழந்து ரொம்ப மனச்சங்கடமான நேரத்துல அந்த நண்பர் இவரை தூக்கி விட்டு பழைய மாதிரி கொண்டு வந்திருக்கிறார். அது பெரிய விஷயம். அது நட்புக்கு இலக்கணம். என்னமா அதை இவர் டிவியில இந்த நீயா நானான்ற மாதிரி ப்ரோக்ராம் இருக்கும் இல்லையா, தமிழா அதெல்லாம் இவர் ஒரு முஸ்லீம் சொல்றாரு, அவர் மட்டும் எனக்கு உதவலன்னா இன்னைக்கு என்ன நீங்க உயிரோட பார்த்துருக்க முடியாது, நான் என்ன செஞ்சிருப்பேன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இது உலூஹியத்துக்கு பயங்கரமான சவாலாயிரும். என்னமா சொல்றீங்க? வார்த்தைகள்ல கூட நம்ம அந்த
சொல்ல நம்ம பயன்படுத்தக்கூடாது. தொடர்ந்து நம்ம தாலீமில் பார்த்துட்டு வர்றோமே, என்னமா சொல்றீங்க? நம்மளை பெற்ற பேரண்ட்ஸை பெற்றோராக இருந்தாலும் சரி, என்ன பாசு சார், பாசு சார், நம்மளை பெற்ற பெற்றோராக இருந்தாலும் சரி, அல்லது நமக்கு ஒரு சம்பளம் தருகிற அவங்க ஒரு ஓனராக இருந்தாலும் சரி, அல்லது நம்மளுடைய நோயை நீக்கிற ஒரு மருத்துவராக இருந்தாலும் சரி, அல்லது எவ்வளோ பெரிய அரசு அதிகாரியா இருந்தாலும் சரி, அல்லது பிரதமராக இருக்கட்டும், அல்லது ஜனாதிபதியாக கூட இருக்கட்டும், என்னம்மா எந்த நேரத்திலும் இந்த உலூகியத்தில் நம்ம என்ன செய்யணும், காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. அதில் மனது அளவில் அக்கீத அளவில் ரொம்ப தெளிவாக நம்ம என்ன செய்ய இருக்கணும். என்ன சொல்றீங்கம்மா? இப்போ லா இலாஹ இல்லல்லா அது சுபூத்துல் உலூஹியா. ரெண்டாவது பாட்டு ஒரு ஜும்லத்து சானியா இருக்கு இல்லையா, அது சுபூத்து துஃபீது சுபூத் ரிசாலா லி சையதினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அப்தாகும் ரசூலாகவும் இருக்குகின்றார்கள் என்பதை சுபூத் உறுதிப்படுத்துகின்ற அந்த ஒரு பாட்டாக இரண்டாவது பாட்டு இருக்கிறது. அப்போ இதை கொண்டு என்னமா உண்மைப்படுத்த வேண்டிய பெரிய பொறுப்பு நம் மீது வாஜிபாக என்ன செய்கிறது இருக்கிறது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் உள்ளவங்க. அவங்களுக்கான கடமை என்ன? ஒரு நுபுவத் என்பது சாதாரணமான பொறுப்பு இல்லைம்மா. என்ன சொல்றீங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இங்கே என்ன செய்கிறாங்க, அவங்கவுங்க அவங்க ஒரு பொறுப்பை வச்சு செயல்படுறாங்க. அந்த பொறுப்பே நம்மளே ஆச்சரியப்படுறோம். இப்போ நேரங்காலம் தெரியாமல் என்ன செய்கிறாங்க, இவ்வளோ பெரிய பொறுப்பை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆதில் சாலாம் நம்மலாம் படுத்தா லோருக்கு தான் எந்திக்கிறோம், ஆனால் அவங்க 7:30 மணிக்கு டெய்லி எந்திக்கிறாங்க. மற்ற பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது ஆதில் உஸ்தாத் வர்றாங்க, கொத்தனாரை கூப்பிட்டுட்டு ஒரு பைக்கில் 2-3 பேரை கூப்பிட்டுக்கிட்டு, அல்லது 2 ஷிஃப்ட் அடிச்சுக்கிட்டு, அல்லது வேனை தூக்கிட்டு போய் எங்கள் திருப்பூரூர் திருக்கழுக்குன்றத்தில் போய் கூப்பிட்டு வர்றதெல்லாம் காலை நேரம் எப்படி இருக்கும்? ஒருத்தர் நைட்டு 3 மணிக்கு பைக் ஓட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காலைல 7:30 மணிக்கு ஆதில் உஸ்தாதுக்கு இருக்கும். எவனாவது ஆப்போசிட்டில் பார்த்தான்னா அவன் கற்பனை அவனுக்கு மைண்டே ஓடாது. அவன் மாதிரி இதாகிடுவாங்க. என்ன அதிகாலையில் 7:30 மணிக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வர வேண்டிய பாய் அரை தூக்கம் முக்கா தூக்கம் தூக்கத்தில் வெறி தூக்கத்தில் அப்படியே பைக்கில் பறந்து வர்றாரு. என்ன ஆச்சு? அவனுக்கு தான் சகரு இரவு முழித்தல் அந்த செய்திகள் தெரியாது இல்லையா. அது 7:30 மணிக்கே இருந்துச்சு நீங்கள் பைக் ஓட்ட முடியுமா? நீங்கள் ஓட்ட நினச்சி பாருங்க. சுபுவோட என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். வயசுல அப்பதான் வேனை தூக்கிட்டு பறக்கிறாரு. அந்த இருட்டு விலகிறதுக்கு முன்னே என்ன செஞ்சிடணும், அங்கே போயிடணும். அப்போ தான் கொஞ்சமாச்சும் தூக்கம் வரும். வெளிச்சம் வந்துச்சுனாலும் என்ன செய்யாது, தூக்கம் வராது. அது படுக்காமல் இருந்தால் கூட 7:30க்கு என்ன செஞ்சிடலாம், கொஞ்சம் ஃபேஸ் பண்ணிடலாம். அப்படியே சுபு தொழுதுட்டு அப்படியே அங்கே போயிட்டு இங்கே வந்துட்டு இந்த பாசி விசாலாம் அந்த இது உண்டு. படுக்கிற டைப்லாம் கிடையாது. ஆமா, முழிக்கிற நேரத்தில் தூங்குறதும் தூங்குற நேரத்தில் முழிக்கிறதுமா என்ன செய்வாங்க, தண்ணியை வச்சுக்கிட்டு கண்ணில் தூத்திக்கிட்டே இருக்கிறது. எப்படி இருந்துச்சுன்னா ஒரு அட்மின் ஆச்சு இல்லையா, அப்படி இருந்துமே அத்தார சுலுசா ஏகப்பட்ட ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காரு. ஜெயபாசுசா தூங்குற ஃபோட்டோ, ஒய்பாசுசா தூங்குற ஃபோட்டோ, ஆதிலுசா தூங்குற ஃபோட்டோ. இப்போ நான் கூட நினச்சேன் அனீசுசா ஞா சேனலில் இந்த ரமலான் இஜ்திமா பாட்டு போடும்போது இந்த ஃபோட்டோஸே சேர்ந்து போட்டு விட்ருங்க அப்படின்னு. எவ்வளோ கவனமாக இருந்துவேன். என்ன சொல்றீங்க? ஒர்க்கு அதிகம், வெளியே போகிறாங்க வர்றாங்க, இஜ்திமா சார்ந்த பல்வேறு ஒர்க்குகளை செய்கிறாங்க இல்லையா. அவங்க பஞ்சாயத்து தலைவரை சந்திக்கிறதாவது 10 மணிக்கு வர சொல்கிறாரு, அல்லது இது சார்ந்த ஒர்க்குகள் நிறைய பார்க்கறதுனால தூக்கங்கள் அவங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. அது ஒன்றும் தப்பில்லை. ஆதில் உஸ்தாத் 7:30 மணிக்கு அதுவும் சுபு தொழுதுட்டு படுத்துட்டு, என்னமா சொல்றீங்க, படுத்துட்டு 7:30க்கு எந்திக்க முடியுமா? ஒரு நாள் உத்தரப்படி காலையில் அனுப்பிட்டேன், யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிட்டேன். அவர் நைட்டு ஃபுல்லாக இஜ்திமாவில் இருந்துட்டு காலையில் சுபு தொழுது கூத்துவாக்கம் போயிட்டு அங்கேருந்து பஸ் ஏறி மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு அவர் ரிட்டர்னில் யூனிவர்சிட்டி ஒர்க்கு முடிகிறதுக்கே அசர் ஆகி போச்சு. அங்கேருந்து கிளம்பி திருவான்மையூர் பள்ளியாசலில் விழுந்துட்டாராம். அதார சுலுசாது மயக்கத்தை தூக்கம் இல்லை,
நான் வந்து அப்படியே மாதிரி அப்செட் ஆயிட்டேன் அப்படின்னு திருவான்மையூர்லேருந்து ஃபோன் அடிக்கிறாரு. என்னால் அடுத்த 8 வைக்க முடியல அப்படின்ட்டு. ஒரே ஒரு நாள் தான். என்ன சொல்றீங்க? அது எல்லாமே குத்தவாக்கத்துலேருந்து நான் வந்து தாம்பரம் வரைக்கும் நின்று போகிற மாதிரி ஆகிப்போச்சு காலையிலேயே. அப்படி இப்படின்னு புலம்பி தள்ளிட்டார். அதுக்கு முந்தைய நைட்டே வந்து போய் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்து யூனிவர்சிட்டி போகிறதுக்கு பர்மிஷன் கேட்டார். நம்ம எப்படி கொடுப்போம் உங்களுக்கு? ஒரு நாள் செய்கிறது அவ்வளோ திணறினாரு. இதை டெய்லி பாசித்தும் செய்கிறாரு, ஆதியிலும் செய்கிறாங்க. ஃபைசலாஸ் தான் பெரும்பாலும் என்ன செய்வார். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். பெரிய ஜிஹாது தான் ஒரு உஸ்தாமாருடைய உழைப்பும். அல்ல அப்படி ஒரு கட்டமைப்பு என்ன செஞ்சுருக்கான். என்னம்மா சொல்கிறீங்க? அதை உருவாக்கி என்ன செஞ்சுருக்கான், வச்சுருக்கான். நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் அப்படி பொறுப்பாச்சுன்னா என்ன, காலைல 7:30 எஞ்சி கிளம்பி போகிற மாதிரி இருந்தால் அப்படி போகிறாங்களே, ப்ராக்டிக்கல் போகிறாங்க, எக்ஸாம் போகிறாங்க, என்ன கல்லூரிக்கு போதானே செய்கிறாங்க. வண்டியை கூட எதிர்பார்க்காம நடந்து போயிடுறாங்களே. மாஷா அல்ல மாஷா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உஸ்தாமார் வேனில் போனாங்கன்னா அதை கூட எதிர்பார்க்காம டக்கு டக்குன்னு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கேருந்து செங்கல்பட்டு போகிறாங்க, தாம்பரம் போகிறாங்க. அடுத்தடுத்து ப்ராக்டிக்கல் சாதாரணமாக போயிட்டு வராங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாமாக தொடர்ந்து போயிட்டு வராங்க. தூரம் கம்பம், புதுக்கோட்டை, திண்டுக்கல், அசால்ட்டை போயிட்டு வராங்களே. ஃபதுல் சாதம் இடையில போயிட்டு வந்தாங்க. விழுப்புரம் அங்கே எங்கெல்லாம் போயிட்டு வரதான் செய்கிறாங்க. காலையில் எழுந்துச்சி அவங்க விழுப்புரம் அங்கே போகும்போது எங்கே தூங்க முடியும்? திரும்ப மகரிப்புக்கு இங்கே வரணுமே. அதனால நீங்கள் ஆறுதல் அடைஞ்சிக்கங்க. என்ன வழியா அந்த வகையில் உங்களுக்கு ஈக்குவலாக இவங்களும் என்ன செய்கிறாங்க, அந்த ஒரு கிருபையில் என்ன செய்கிறாங்க, உழைக்கிறாங்க. அப்போ சங்கைக்குரிய அருமை பட்ட வகுப்பு ஆலிம்களை. அப்போ நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ரசூலா இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க தங்களுக்கான சில பொறுப்புகளும் என்ன செய்கிறது இருக்கிறது. இப்போ நபி எப்படி இருக்கணும்? அவங்க அமானிதமா என்ன செய்யணும் இருக்கணும், அமானத்தை பாதுகாக்கக்கூடியவங்களா இருக்கணும். அவங்க கடமை மக்களுக்கு தப்லீக் கொண்டு போய் என்ன செய்யணும், சேர்க்கணும். என்னம்மா அதுக்கடுத்து அல் ஃபத்தானத்து, ரொம்ப அவங்க உறுதியா தெளிவா ரொம்ப ஷார்ப்பா ஒரு நபி அவங்க இருப்பாங்க. நம்மள மாதிரி மந்தம் வந்து அந்த மாதிரி என்ன செய்யாது, ஒரு நபியுடைய அமைப்பு இருக்காது. இஸ்திஹாலத்து அலுதாதியா, இதுக்கு ஆப்போசிட் என்னெல்லாம் இருக்கோ அது ஃபுல்லாக அவங்க விஷயத்துல முஹால். ஒரு சாதாரண ஒரு உம்மத்தில் உள்ள ஒரு மனுஷன் அவன் வந்து என்ன செய்யலாம், சோம்பேறியா இருக்கலாம், அல்லது வந்து என்ன செய்யலாம் அரகுர புத்தியா இருக்கலாம், மந்தமானவராக என்ன செய்யலாம் இருக்கலாம், ஷார்ப் இல்லாமல் இருக்கலாம். இது ஒரு மனிதனுக்கு கூடும். ஆனால் நபிக்கு என்ன செய்யாது, அது மொஹாலு. என்னம்மா அதே மாதிரி ஜாயிசுல் ஆராத், மனித இனத்துக்கு ஒரு பஷருக்கு என்னென்னலாம் இருக்குமோ அத்தனையும் இவங்களுக்கு ஜாயிஸும் கூட. அப்போ சங்கைக்குரிய அருமை பட்டவப்பு ஆலிம்களை, குஃபுருல் அன்பியா, நபிமார்களை மறுப்பதாகிறது. குஃபுருல் அன்பியா, நபிமார்களை இன்கார் செய்வதாகிறது, மறுப்பதாகிறது. இப்போ என்ன சட்டம்? பொதுவாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வளமை என்னன்னா, அவனுடைய கிருபை என்னன்னு சொன்னா, தன்னுடைய ஹல்குகளுக்கு, படைப்புகளுக்கு, தான் படைக்க போற படைப்புகளுக்கு அல்லாஹ் கிருபை உடையவனா என்ன செய்கின்றான், இருக்கின்றான். அல்லாஹ் ரஹமத் உடையவனா இருக்கிறான். வெறும் படைச்சது மட்டும் இல்லை. என்னம்மா நம்ம முஸ்தாமார்கள்லாம் பார்க்குறோமே, மாணவர்களை வந்து அவங்க உருவாக்கி விட்டதோட ஒதுங்காம அதுக்கடுத்து பல்வேறு அழைப்புகள் கொடுக்குறாங்க. நீ ஓதி முடிச்ச பிறகு கூட நீங்கள் என்ன செய்ய விரும்புனா கல்லூரியில் வந்து ஃப்ரீயாக தங்கிக்கங்க, ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கங்க, நியர்பையில் காலேஜ்லேருந்து நீங்கள் படிக்கிறதா இருந்தால் நீங்கள் படிச்சுக்கங்க, அல்லது அரசு உத்தியோகத்துக்கு எதையாவது நீங்கள் முயற்சி செய்கிறதா இருந்தால் தாராளமாக முயற்சி செஞ்சுக்கங்க. நீங்கள் படிச்சிங்க, அதோட வீட்டில் போய் உங்களுக்கு அது மாதிரி சூழல் வந்து உங்களுக்கு அமையாது. அமான் மஹால்லாம் ஒரு 70 ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு எல்லா உஸ்தாமாரும் உட்காந்து பேசணும் அமான் மஹாலில். அப்போ முடிச்ச அந்த முடிக்கிற 7 ஜும்ரா அவங்கள வச்சு ஒரு 70 மாணவர்களை வச்சு எல்லா உஸ்தாமாரும் சுற்றி ரவுண்டாக இருந்து ஒரு நாள் மகரிபுக்கு பிறகு பேசணும். இப்போ அதில் வந்து இதுதான் நம்ம சொன்னோம், அந்த வாலி நோக்க முத்து அந்த செட்டுலாம் இருந்தாங்க இல்லையா, இதுதான் நம்ம சொன்னோம். நீங்கள் வந்து ஓதி முடிக்க போகிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ். முடித்த பிறகு நீங்கள் வந்து மேற்கொண்டு என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக படிங்க. மொத்தமே 2 விஷயத்த நீங்கள் வச்சுக்கோங்க. ஒன்று, முடிச்சுட்டு வெளியே போன பிறகு ஒரு அரசு கவர்மெண்ட் ஜாப்பில் நீங்கள் என்ன செய்யணும், இருக்கணும். அது இல்லையா நீங்கள் அத்தாயில் என்ன செய்யணும், உஸ்தாதாக இருக்கணும். இந்த 2 அல்லாமல் 3வது ஒன்று நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு நம்ம அன்னைக்கு நம்ம பேசணும்.
ஒரு பிரைவேட் ஜாபுக்கு போகிறது, ஒரு கடைக்கண்ணியை வைக்கிறது, அல்லது வந்து ஒரு தொழிலில் ஈடுபடுறது. இதுக்கு எதுக்கு இவ்வளோ சிரமப்பட்டு படிச்சீங்க? இவ்வளோ சிரமப்பட்டு ஆலிமானீங்க? என்னம்மா? அதனால வந்து 2 இலக்கா வச்சுக்கங்க. இப்ப எல்லாருக்கு இப்ப நாங்கெல்லாம் இருக்கிறோமே, எங்க நேரமும் பிரயோஜனமா கழிஞ்சிருது. எங்களுக்கான ரிஸ்க்கும் கிடைக்குது. எங்கள கொண்டு எங்க பெற்றோருக்கு உண்டான மரியாதையும் கிடைக்குது. அவங்க கல்பும் குளிர்ச்சி அடையுது. அவங்கள பார்க்கும்போதெல்லாம், அப்பா உங்க பிள்ளையா? மாஷா அல்லாஹ். என் பிள்ளைங்கள உருவாக்குறாங்க. நல்ல மாரி செய்றாங்க. எங்க தாயார பார்க்கும்போதெல்லாம் எங்கெங்கலாம் தாயார் பட்டமளிப்புலாக்கு வருவாங்களோ, அங்கெல்லாம் அந்த பேரண்ட்ஸ் அப்படி சூழ்ந்து, சூழ்ந்து, சூழ்ந்து தாயார்ட்ட துவா செய்வாங்க. ஒரு சிறந்த பிள்ளைய நீங்க பெத்து குடுத்தீங்க. அவங்க கொண்டு எவ்வளோ நாங்க பலன் அடைகிறோம்னு சொல்லும்போது, அம்மாவுக்கு கல்புலாம் வந்து குளிரும். அம்மாவுக்கு போய் நான் ஒரு ரூ. 10,00,000 கொண்டு போய் கேஷா குடுத்தா, நான் முன்னாடி அடிக்கடி கேட்பேன். "ஏம்மா கொஞ்சம் பணம் மொத்தமா உங்களுக்கு தரட்டுமாம்மா? இப்ப பணம் தந்து நான் என்னப்பா செய்ய போறேன்? அந்த பணத்த வச்சு நான் என்ன செய்ய போறேன்?" நான் போய் ஒரு ரூ. 10,00,000 அம்மாவுக்கு நான் கேஷா குடுத்தேன்னு வச்சுக்கோங்க. அம்மா அத வச்சு என்ன செய்வாங்க? ஒண்ணு திரும்ப என் பேர்ல தான் லேண்ட் வாங்கி குடுப்பாங்க. அவங்களுக்கு தேவையில்லையே! என்னம்மா சொல்றீங்க? நம்ம வந்து சம்பாதிக்கிற நேரத்துல முதல்ல நம்ம பெற்றோருக்கு குடுக்குற மாரி தெரியுது. பெற்றோருக்கு அனுப்பலன்னா, "ஏன் அனுப்பல?" அப்படின்னு பெற்றோர் சத்தம் போடுற மாரி இருக்கு. இது ஒரு ஒரு கட்டம் வரைக்கும் தான். அதுக்கு பிறகு நீங்க பணமே கொண்டு வந்து குடுத்தாலும், பணத்த வச்சு நான் என்னப்பா செய்ய போறேன்? பணத்த வச்சு நான் என்ன செய்ய போறேன்? நாக்கு வலிக்க போறேனா? அது நீ வச்சுக்கப்பா. நீ உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு செலவு பண்ணிக்க. உனக்கு தேவையான ட்ரெஸ் எடுத்துக்க. உனக்கு தேவையான இத எடுத்துக்க. எனக்கு அது தேவையில்லப்பான்ருவாங்க பேரண்ட்ஸ். இது எங்க பேரண்ட்ஸ் மட்டும் இல்ல. உங்க பேரண்ட்ஸும் ஒரு காலம் வரைக்கும் தான். உங்களுக்குன்னு கல்யாணம் முடியிற வரைக்கும். அது கல்யாணம் முடிஞ்சு நீங்க ஒரு தனி குடித்தனம் போற வரைக்கும். அவ்வளோதான். அதுக்கு பிறகு வந்து அம்மாவுக்கு வந்து ஏதாவது செலவுக்கு அவங்களுக்கு மாத்திரை, மருந்துக்கு கொஞ்சம் தேவைப்படுமே தவிர, பெரிய பணம்ன்றது எதுவுமே தேவைப்படாது. ஏன்னா, இத என் வாழ்வியல்ல நான் நெறைய முறை உணர்ந்திருக்கேன். அம்மாவ ஏதாவது வகையில சந்தோஷப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணுன்ட்டு பல ஆங்கில்ல யோசிப்பேன். என்ன ஆங்கில்ல அம்மாவ சந்தோஷப்படுத்துறது? அம்மா கல்ப குளிரணும்னா என்ன செய்றது? உண்மையிலே பணம்லாம் என் கையில அந்த நேரத்துல நெறைய பரக்கத்தா இருந்திருக்கு. கட்டுக்கட்டா கூட பணம் இருந்திருக்கு. என்னம்மா? ஆனா, அம்மாட்ட குடுத்து அவங்க வாங்குறது தேவையில்ல. வாங்கி நான் என்ன செய்ய போறேன்னு கேட்பாங்க. உன் வீட்ல இருக்கிறேன்ப்பா. உண்டான ரிஸ்க் எனக்கு கிடைக்குது. வேற என்னப்பா எனக்கு தேவை அப்டின்னுவாங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், எம்மா உங்க வீட்ல தான் நான் இருக்கேன் தவிர, உங்க ரிஸ்க்க தான் நாங்க சாப்பிடுறோமே தவிர, எங்க வீட்ல நீங்க இல்லம்மான்ற வார்த்தைய அடிக்கடி நான் அத இதுபடுத்திக்கிட்டே என்ன செய்வேன் நான் இருப்பேன். அப்போ நான் குடுக்க ரெடியா இருந்தாலும் வாங்குறதுக்கு அம்மா தயார் இல்ல. என்னம்மா? அவங்களுக்கு அது அவசியமும் இல்ல. அப்போ அவங்க கல்பு சந்தோஷம் எது தெரியுமா? மன குளிர்ச்சி எது தெரியுமா? மாஷா அல்லாஹ் உங்க பிள்ளை தீனுடைய காரியம் செய்றாரு, நற்காரியம் செய்றாரு. அப்படின்னு நம்மள பத்தி நல்ல நல்ல செய்தி. அதுவும் ஆகிரத் சம்பந்தமான செய்தி அவங்க காதுக்கு போக போக கல்பு அப்படியே குளிர ஆரம்பிக்குது. ஒரு ஏஜுக்கு மேல வந்து ஆகிரத்த நோக்கி தானே அவங்களுடைய பார்வை இருக்கும். நம்ம அன்னைக்கு கூட எங்க வீட்ல நாங்கலாம் பேசிக்கிட்டே இருந்தோம். அம்மாட்ட வந்து அடிக்கடி வந்து ஏம்மா அவசரமா நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க? போய் கபர்ல போய் தூங்க தானம்மா போறீங்க? ஏன் வந்து நீங்க மரணத்த விரும்புறீங்க? போய் என்னம்மா நீங்க செய்ய போறீங்கன்னு ஒரே நான் அடிக்கடி பேசுவேன். அம்மாட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். அம்மா சிரிச்சுட்டே சொல்லுவாங்க, "இப்ப இதுக்கு மேல என்னப்பா இருக்கு? எல்லாத்தையும் நம்ம ஆண்டாச்சு, எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. சிறப்பா நம்ம வாழ்ந்தாச்சு. இதுக்கு பிறகு வந்து எவ்விதமான வந்து பழியத்தும் இல்லாம கிராமத்துல பழியத்துன்னு சொல்லுவாங்க. பழியத்த இழுத்து படாம, மனமனமா நம்ம போயிற வேண்டியதானப்பா." இந்த சபாஷண நானும் அம்மாவும் ஒரு 1000 முறை பேசியிருப்போம். பேசிக்கிட்டே இருப்போம். ம். "சீக்கிரமா போய் அங்க என்னம்மா செய்ய போறீங்க? தூங்க தானம்மா போறீங்க? அதுக்கு மேல நீங்க மேல இருந்தீங்கன்னா, உங்கள கொண்டு மத்தவங்க பார்ப்பாங்க, சந்தோஷம் அடைவாங்க, ஆறுதல் அடைவாங்க." அப்படின்னு அம்மா அத ஒருபோதும் விரும்பவே மாட்டாங்க. மனமனமா நம்ம போயிடணும்ப்பா. எல்லா காரியமும் சிறப்பா முடிஞ்சுச்சு. அப்படின்னு ஒரே விஷயமா பேசுவாங்க. நானும் அவங்களும் ஒரே அத்தவரசல் அம்மா கூட இங்க இருக்கிறாங்க. அத்தவரசல்லாம் இருப்பாப்புல பேசுவோம். அப்ப நான் சொல்லுவேன், "அம்மா என்னுடைய இதுக்காக நீங்க துவா செய்யுங்கம்மான்னு" சொல்லுவேன். உனக்கு என்னப்பா? நீ ஏகப்பட்ட நன்மைகள வந்து என்ன செஞ்சிருக்க? நீ வாரி வச்சிருக்க. நான் என்ன நெனச்சு தான் கவலைப்படுறேன்." அப்படின்னுவாங்க. அவங்க தனக்கு தானே 2000 குரானும் ஓதி வச்சிருந்தாங்க. என்னம்மா? இப்ப யாரையும் பெத்த பிள்ளைங்கள கூட நம்ப வேண்டிய அவசியம் இல்ல. வந்து அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே 2000 குரான வந்து ஓதி அவங்க தமாம் பண்ணாம வச்சிருந்தாங்க. ம். அப்ப நான் இத ஆச்சரியமா சொல்லுவேன். "எம்மா என்னம்மா உங்களுக்கு நீங்களே இவ்வளவு ஓதி வச்சிருக்கீங்களம்மான்னா?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீ ஒண்ணு
உடனே நினைச்சுதான் எனக்கு இதா இருக்கு, நீலாம் கபூர்ல ஜம்முன்னு இருப்ப அப்படிலாம் ஒரே பேசும். நானும் அம்மாவும் என்ன செய்வோம், சம்பாஷணை வீட்டில் அடிக்கடி இந்த பேச்சு நடக்கும். அப்போ எதையாவது உம்மாவை வந்து செஞ்சு சந்தோஷப்படுத்தலான்னு பார்த்தா உம்மா என்ன செய்ய மாட்டாங்க, அதை விரும்ப மாட்டாங்க. நம்ம வந்து இந்த நேரத்துல இப்போ உஸ்தாமாரெலாம் வந்து சின்ன வயசா இருக்கிறாங்க இல்லையா, இவங்ககிட்ட ப்ரெஷர் என்ன, மாசம் மாசம் கரெக்டாக கொடுக்க மாட்டேறீங்க, கம்மியாக கொடுக்குறீங்க, இந்த ப்ரெஷர் இருக்குது. என்னம்மா இப்போ எங்கள் அம்மா கூட இருக்கிறாங்க, அவங்க மனைவி, அவங்க பிள்ளைங்க, அவங்க மாமி கூட அம்மா கூட என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. அப்போ அம்மா கோவப்படுறாங்க, நீ என்ன மாசம் மாசம் சரியா தரமாட்டிருக்கேன்னு கோவப்படுறாங்க. அப்படித்தானே? இப்போ ஆதில் உஸ்தாது, ஆதில் உஸ்தாதுக்கு பணம் சரியா தரமாட்டீங்கன்னு கோவப்படுறதுக்கு அங்க யாரு இருக்கா? அவங்க அம்மா பருதால போயிட்டாங்க, மருகூமா ஆயிட்டாங்க. என்னம்மா மாசம் மாசம் நீ கரெக்டா தரமாட்டிருக்க, டேட்ல கொடுக்க மாட்டிருக்க அப்படின்னு இப்ப கோவப்படுறதுக்கு அவங்க வீட்டுல யாரு இருக்கா? அம்மா மருகூம் ஆயிட்டாங்க. இப்போ 10 ரூபா தேவை, 20 ரூபா தேவை, 50 ரூபா தேவை, 50,000 தேவை, தேவை தேவை இல்லை, இது முடிவு பண்றது யாரு? ஆதில் உஸ்தாத் தான். என்ன ஆதில்? அவங்க அம்மா ரொம்ப போல்டானவங்க. நம்ம எல்லாருமே ஜனாசாக்கு போயிருக்கோம்ல, ஆதில் உஸ்தாத் அம்மாவோட ஜனாசாக்கு எல்லாருமே பெரும்பாலும் நீங்க வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜுபேர்லாம் வந்திருப்பீங்க இல்லையா? ஆமாம். ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க, ரொம்ப போல்டானவங்க, கரெக்டா இருப்பாங்க, ரொம்ப கரெக்டா பேசுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஸ்ரீதேவி அவங்க நேரடியான நிர்வாகத்தை கையில வச்சிருக்கும் பொழுது என்ன செஞ்சாங்க, நீ கரெக்டா கொடுக்க மாட்டிருக்க, லேட் பண்ணி தர, உஸ்தாத் என்ன செய்யறாங்க, உனக்கு தர்றாங்க, நீ தான் சரியா தர மாட்டிருக்க அப்படின்னு கேட்ட ஒரு காலம் இருந்துச்சு. இப்போ அவங்க அதோட நாட்ட பிரகாரம் திடீர்னு பருதால போயிட்டாங்க, மருகமா இருக்காங்க. ஆனால் சொர்க்கத்துல தான் இருக்கிறாங்க, சொர்க்கவாசி. ஏன்னா நம்ம அதை நிறைய அவங்க மரணமே வந்து நிறைய அடையாளங்களை வந்து காமிச்சிச்சு. தான் வஃபாத்தாக போறதை அறிவிச்சிட்டு தான் போனாங்க. அப்படி நிறைய சோபனங்கள் அவங்க ஹயாத்தில் அவங்க அம்மா உடைய வஃபாத்தில் வந்து உண்டு. என்னம்மா இவன் ஆதில் உஸ்தாத் வந்து பணம் தரலன்னு அங்க கோவப்படுறதுக்கு யாரு இருக்கா? ஜிப்ரைல், இது யாரு? யார் ஜிப்ரைல்? வாங்களே, ஜெயபாஸ் வைபாஸ் சொல்றீங்க, வைபாஸ் ஜெயபாஸ் சொல்றீங்க. என்ன வழியா சரிங்க. இப்போ ஆதில் உஸ்தாத் பணத்தை யார்கிட்ட கொடுப்பாங்க? இப்போ அவங்க மனைவி வந்து அவங்க எதுவும் ஃபோர்ஸா பேசுறதுக்கு ஒன்று வேலை இல்லையே, கணவனுக்கு கீழே இருக்கிறாங்க, குடும்பத்துக்கு தேவையானதை இவங்க பண்ணி கொடுக்க போறாங்க. அவங்களுக்கு என்ன தேவை? உடை தேவை, உணவு தேவை, பிள்ளைக்கு உண்டான வஜீவனத்துக்கு உண்டான மருத்துவத்துக்கு உண்டான அந்த பாட்டு தேவை, குடியிருக்கிறதுக்கு உண்டான வசதிகள் தேவை, அது செஞ்சு கொடுத்துட்றாங்க, அதுவும் ஆஃப் ஆயிடுறாங்க. வேற என்ன அவங்களுக்கு தேவை இருக்குது? ஒரு கட்டத்துல வந்து மாசம் நீங்க சரியா தரமாட்டிருக்கீங்கன்னு கோவப்பட்ட ஒரு காலம். நம்ம வந்து வேற ஏதாவது ஃபீல்டுக்கு கூட போயிடலாமா, ஐடி செக்டர்ல போயிடலாமா, வெளிநாட்டுக்கு போயிடலாமா, நம்ம கொடுக்கறது அம்மாவை திருப்திப்படுத்த முடியலையே அப்படின்னு நினைச்ச ஆதில் உஸ்தாதுக்கு இன்னைக்கு யார் ஆர்டர் போடுறதுக்கு இருக்கிறா? என்னம்மா சரி, ஆதில் உஸ்தாத் அம்மா வந்து அதோட நாட்ட பிரகாரம் இப்ப ஹயாத்தா இருந்தாலும் கூட இப்ப கேட்க மாட்டாங்க. ஒரு ஏஜ் வரைக்கும் தான். உங்க தாயாரும் சரி, எங்க தாயாரும் சரி, எங்களுடைய தாயாரும் சரி, அதுக்கப்புறம் நீனே வச்சுக்கத்தா, நீனே செலவு பண்ணிக்கத்தா, எனக்கு என்னத்தான் தேவை இருக்கு அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க, பெற்றோர் விட்டுருவாங்க. அப்போ அவங்களுக்கு சந்தோஷமான செய்திகளை வந்து நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். என்னம்மா சமீப காலங்களால அம்மாவுக்கு நான் உம்ராவை நிறைய முறை கூப்பிட்டுருக்கேன், உம்ரா ஹஜ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. கூப்பிட்டாலும் இல்லத்தா, நீ என்ன போயிட்டு வாத்தா அப்படின்வாங்க. கடைசி அத்தா ரசூல் கூப்பிட்டாரு, உம்ராவுக்கு வாங்க அத்தம்மான்னு சொல்லுவாங்க என்னுடைய அம்மாவை அவரு. சரிப்பா நீ போகும்போது மட்டும்தான் நான் வர்றேன் அப்படின்னாங்க. அப்படி இப்போ நான்லாம் வெளியூருக்கு நிறைய கூட்டு போய் அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு நினைப்பேன். ஒரு கட்டத்துக்கு மேலே அதை வர்றதுக்கு அவங்க என்ன செய்யல, விரும்பலை. ஸோ சங்கைக்குரிய பட்டவப்ப ஆலிம்களை நம்ம பெற்றோர்னு நினைக்கிறோம், அவங்க நம்மள்ட்ட பணத்தை கேட்குறாங்கன்னு எதிர்பார்க்குறோம், சம்பாதிக்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதில் அவங்களுக்கு ஒரு விருப்பமே கிடையாது. நீங்கள் வந்து லட்சங்களை கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி, நீனே வச்சுக்கப்பா என்னமா, அல்லது இவங்க பேர்ல தான் என்ன செய்வாங்க, இடம் வாங்கி கொடுப்பாங்களே தவிர அவங்க அதை அனுபவிக்க போறது இல்லை. அப்போ சங்கைக்குரிய அருமை பட்ட வகுப்பு ஆலிம்களை நம்ம டாபிக் அப்படி மாறிச்சுன்னா
இந்த ரூட்ல என்ன செஞ்சிடும் போயிடும். நம்ம முடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்போ நபிமார்களை மறுப்பதாகிறது, நபிமார்களை மறுப்பதாகிறது. ஒருத்தர் வந்து நுபுவத்தை மறுத்தாரு என்னமா அப்படின்னு சொன்னா என்னவாகும்? இன்னல்லதீன யுன்கிரூன அந்நுபுவத்தை, நுபுவத்தை மறுத்தாருன்னா அவருடைய நிலைமை என்ன? அவர் பேரு காஃபிரு. அப்போ தஸ்தீக், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து உண்மைப்படுத்துவது என்பதாகிறது. ஏன்னா அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இவர் உண்மைப்படுத்துறாரு உண்மைப்படுத்தலன்றது மேட்டர் இல்லை. ரப்பே வந்து என்ன செஞ்சிட்டான்? அவங்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி விட்டான். அப்போ அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது ரஹமத்து கிருபை என்னன்னு சொன்னா, நபிமார்களை ரசூல்மார்களை அனுப்பி அவங்களை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கின்றான். வெறும் அனுப்புனதோட விட்டு ஒதுங்கலன்னு சொல்ல வர என்னம்மா, அனுப்புனதோ தான் கடமை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கல. எதுக்கு இத்தனை லட்சத்துக்கு மேற்பட்ட நபிமார்களை வந்து அல்லாஹ் அனுப்புன நோக்கம் என்ன? போங்க, அவங்க கூட வாழுங்க, அவங்க கூட இருங்க, அவங்கள பக்குவப்படுத்துங்க, அவங்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லுங்க. பின்னால் வந்து பெரும் இறை துரோகத்துக்கு அவங்க ஆளாகிடக்கூடாது, மறுமைக்கு அவங்க எதிராக ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நபிமார்களை அனுப்பி 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 தன்னுடைய அடியார்களை வந்து அல்லாஹ் என்ன செஞ்சான்? பக்குவப்படுத்தி கொண்டே அல்லாஹ் இருந்தான். அப்போ ஒரு நுபுவத்தினுடைய அனாசிர் மெயின் முக்கியமான பார்ட் வந்து 5ஆக என்ன செய்கிறது இருக்கிறது. நுபுவத்தினுடைய முக்கிய இது 5 என்னமா? ஒன்று அல் இஸ்தஃபா, அவங்க வந்து என்ன செய்யணும்? தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா இருக்கணும். சும்மா சர்டிஃபிகேட் வாங்கிட்டாலும் நபி ஆயிட முடியாது. என்னம்மா, எந்த யூனிவர்சிட்டியில் கிடைக்கும்? அது வெளிநாட்டு போய் படித்தா நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம்? நபி ஆகிடலாமா? ஆக முடியாது இல்லையா உங்களுக்கு? அல் இஸ்தஃபா, இறைவனால் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும். 2வது நபி வந்து என்ன செய்யணும்? ஆணாக இருக்க வேண்டும். பெண்ணுக்கு வந்து அவங்க விலாயத்து தானே தவிர அவங்க வந்து நபித்துவம் கிடையாது அவனுக்கு. 3வது அல் இஸ்மத்து, முழுக்க முழுக்க அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்கள். ஏமா, நபிமார்கள் அத்தனை பேருமே மாசூமீன், பாதுகாக்கப்பட்டவர்கள். நம்ம பாதுகாக்கப்பட்டவங்களா கிடையாது. என்னம்மா, அவன் அல்லாஹ்வுடைய நேரடியான தவறே செய்ய முடியாது, நினைச்சாலுமே தவறு செய்ய முடியாது, பாவத்திட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள். அப்போ வந்து 4வது வல் வஹி, வஹி என்ன செய்யும்? அவங்களுக்கு வந்து இறங்கும். அதே மாதிரி அல்லாஹ் முஅஜிஸாவை என்ன செய்கின்றான்? கொடுக்குகின்றான். அதே மாதிரி அவங்க மனித இனமாகவும் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். 1 துக்கூரு, 2வது இஸ்மத்து, 3வது வஹி, 4வது முஅஜிஸா, 5வது அல் ஆதமியா. இந்த 5 வந்து அனாசிரு அல் நுபுவா என்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஷருன் இன்சான், அவர் மனித இனத்தை சார்ந்தவர்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை நபியாக ரசூலாக தேர்ந்தெடுத்தான். அத்தனை விஷயங்களிலிருந்தும் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான். தன்னுடைய ரிசாலத்தை கொண்டு அல்லாஹ் வஹியை அல்லாஹ் கொடுத்தான். தன்னுடைய நுபுவத்தை கொண்டு பல்வேறு முஅஜிஸாக்களை அவர்கள் என்ன செய்தார்? முஅஜிஸாக்களை ரொம்ப முக்கியமான முஅஜிஸா அய்யது பிமிஸ்லிஹா. என்னமா, குர்ஆன் இறை வசனம் இல்லை, மனிதர்களால் உருவாக்கப்பட்டதுன்னு சிலவர்கள் சொன்ன நேரத்தில் இதே போல ஒரு சூறா கொண்டு வாங்க, அல்லது 10 ஆயத்தை கொண்டு வாங்க, அல்லது ஒரே ஒரு ஆயத்தை கொண்டு வாங்க பார்க்கலாம். ஃபஅத்து பிசூரத்தின் ஃபஅத்து பி அஷரி ஆயத்தின் ஃபஅத்து பி ஆயத்தின், ஒரே ஒரு ஆயத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சவால் விட்டாங்க. ஏன் சவாலுன்னு சொன்னா, ஒவ்வொரு காலம்னு ஒரு காலம் இருக்கு இல்லையா? சல்லல்லாஹுடைய அந்த காலம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அரபுல வந்து மொழியில பாண்டித்துவம் பெற்றவங்களா இருந்தாங்க. அத்தனை மக்களும், குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேருமே வந்து ஒரு வகையான மொழி பாண்டித்துவம். அதனால தான் வந்து சபா முஅல்லகாத்துன்னு சொல்லி 7 பெரும் கவிஞர்கள், இம்ரோல் கைசு, லுபீது, இந்த மாதிரி 7 பெரும் கவிஞர்கள் எழுதிய அந்த தொகுப்பை வந்து என்ன செஞ்சாங்க? காபாவினுடைய திரையிலே தொங்க விட்டார்கள். சூக்குல் உக்கால் பண்ற பஜார்கள்ல வந்து என்ன செய்வாங்க? போட்டியே வந்து மொழி புலமையை தான் என்ன செய்வாங்க? பேசுவாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து அவர் பங்கை வந்து கையெடுத்து என்ன செய்வாரு? ஒன்னை விட ஒன்று டாப்பா என்ன செய்வாரு? அப்படி பேசுவாங்க. அதை பார்த்து மக்கள் ஆச்சரியப்படுவாங்க. அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா பார்க்கப்பட்ட காலம். என்னம்மா, யாரு எந்த அரபு மொழியில யார் வல்லுனர், எப்படி பேசினாரு,
எப்படி ஆற்றல், எப்படி ஷஜாக பேசினாரு. பார்க்கல புருதா, அவங்களுக்கு ஃபுல்லா மீமை கொண்டே அந்த பைத்துகள் இருக்குது, நூனை கொண்டே பைத்துகள் இருக்குது. இப்படி எவ்வளோ இருக்குதா இல்லையா உங்களுக்கு? என்னம்மா இப்படி அந்த அரபு மொழிக்குண்டான அந்த புலமை. அந்த மாதிரி காலகட்டத்தில் குர்ஆனை வந்து அல்லாஹ் இறக்குன சமயத்தில் அந்த சில பேர் மறுத்தாங்க. அப்போ முஅஜிஸாவை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆயத்தை நீங்க கொண்டு வாங்க பார்க்கலான்னு அல்லாவும் குர்ஆன்ல சவால் விட்டான். எவ்வளோ மொழி புலமை உள்ள பாண்டித்துவம் பெற்ற பெரும்பெரும் கவிஞர்கள் இருந்தாங்க, பெரும்பெரும் அறிவு ஜீவிகள் இருந்தாங்க, பெரும் பாண்டித்துவம் பெற்றவங்களா இருந்தாங்க. ஆனா கொண்டு வர முடியாம தோத்து போனாங்க. இது வந்து இந்த 5 விஷயங்கள் வந்து நுபுவத்தினுடைய அனாசியராக என்ன செய்கிறது இருக்கிறது. இப்போ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நாட்ட பிரகாரம், அவனுடைய கதிர் பிரகாரம், அவனுடைய மஷியத்து பிரகாரம் என்ன செய்கின்றான்? ஒவ்வொரு செயலும் அவனுடைய நாட்ட பிரகாரமே என்ன செய்கிறது இருக்கிறது. அப்ப அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஃபஅல்ல, அவனுடைய அஃபாலத்தும் அத்தனையுமே அவனுடைய இதுதானே. ஆனா இஃப்தியாரை அல்லாஹ் என்ன செய்கின்றான்? நமக்கு என்ன செய்கின்றான்? கொடுக்குகின்றான். அது தாஅத்தாக இருந்தாலும் சரி, மாசியத்தாக இருந்தாலும் சரி. அன்னல் குவத்தில் இல்லாம குவா அல்லாஹ்வுக்கு சொந்தமானது குவத்து. ஆனா இஃப்தியாரை வந்து அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சிடறான்? கொடுத்துட்றான். அப்ப நம்ம கையில தான் என்ன செய்து இருக்குது. என்னம்மா நல்லது செய்யறதும், நல்லது செய்யாம இருக்கிறதும், அல்லது வந்து செய்யறதும், ஒரு இபாத செய்யறதும், இபாத செய்யாம இருக்கிறதும். இந்த ரமதான் இஜ்திமாக்கு வராம இருக்க முடியுமா? முடியாத உங்களால? என்னம்மா ஒரு மருத்துவ லீவ்ல போயிடலாம், அது வேற ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லிடலாம், அல்லது நான் வரவே மாட்டேன், உங்களால முடிஞ்சதை செஞ்சு பாருங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்ய முடியும்? அதுக்கு போய் ஃபைட்டா பண்ண முடியும் இல்லையா? என்ன சொல்றீங்க? அல்லது நான் போய் தொலைச்சா எனக்கு 1 லட்ச ரூபா கிடைக்கும், எனக்கு வந்து ரமதான் இஜ்திமா முக்கியமா 1 லட்ச ரூபா முக்கியமா? இப்போ அந்த எடுக்கிற முடிவு யார் கையில இருக்கு உங்களுக்கு? இதே பட்டவகுப்பு மாணவர்களே நிறைய பேர் வராம இருக்கத்தானே செய்யறாங்க. இஜ்திமாக்கு வர வேண்டிய பட்டவகுப்பு மாணவர்கள்லயே நிறைய பேர் வந்து வரல உங்களுக்கு. இப்ப வரணும் வராததுன்றது சில உஸ்தாத் வந்து அவங்களுக்கு மேல இருக்கிற உஸ்தாத் வந்து அவங்க வர வேணாம், என் கூட இருக்கட்டும் தீர்மானம் பண்ணா அது வேற விஷயம். அது அந்த மாணவருடைய மிஸ்டேக் இல்லை, உஸ்தாதுடைய அமரு பிரகாரம் என்ன செய்யறாங்க, அவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்க. இப்ப வரணும் வராதுன்றது யார் கையில இருக்குது? நான் இஜ்திமாக்கு போயே ஆகுவேன், சலீம் உஸ்தாத் வந்துட்டாங்களே, இஜ்திமாவுக்கு நான் போயே ஆகணும், ஜாக்கிர் உஸ்தாத் வந்துட்டாங்க, இஜ்திமாக்கு நான் போய் தான் ஆகணும்னு நோம்பு 1ல இருந்து சமீர் உஸ்தாது ஃபசல் உஸ்தாதுக்கு மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்காராம். முந்தா நாள் ஃபோன் பண்ணி சொல்றாரு, எல்லா மெசேஜுக்கும் ரிப்ளை கொடுப்பாங்க, இந்த ஒரு மெசேஜுக்கு மட்டும் ரிப்ளை கொடுக்க மாட்டாங்க. மற்ற விஷயங்களுக்கெல்லாம் ஃபோனில் பேசுகிறாங்க, எக்ஸாம் சம்மந்தமாக பேசுகிறாங்க, ஆனால் இஜ்திமா சம்மந்தமாக மட்டும் உஸ்தாத் பேச மாட்டிருக்காங்க அப்படின்னு பல முறை ட்ரை பண்ணிட்டு அப்புறம் ஏன் லைனில் என்ன செஞ்சார், அவர் வந்தார். பாருங்க ஆசைகளை பாருங்க. என்னம்மா இங்க வந்த சில வசதி குறைவுகள் இருக்குது, அவங்க என்ன செய்யல, அதை பார்க்கல பாருங்க. வரணும், இபாதத் செய்யணும். ஹாசித் அவங்கள வந்து ஜாகிர் உஸ்தாதுக்கு பதிலாக அனுப்புனா சோகத்தோட என்ன செய்யறாரு, போறாரு. ஐயோ ஃபுல்லா இருக்கலாம்னு பார்த்தா வர முடியலன்னு அங்கேருந்து ரஷீத் உஸ்தாத் மெசேஜ் போடுறாரு, நிசார் உஸ்தாது இந்த நேரம் பார்த்து கவர்மெண்ட் எக்ஸாம் வைக்கணுமா, இந்த பப்ளிக் எக்ஸாம், அதனால வந்து நாங்க கண்காணிக்கிறதுக்கு இருக்கிற மாதிரி ஆகி போச்சு. இப்படி அங்கலாய்க்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். என்னம்மா ரமதானு சிறப்பா இருந்து இபாதத் செய்ய வேண்டிய நேரமாச்சே அப்படின்லாம் அந்த ஏக்கத்தை பாருங்க. இப்போ வாய்ப்பு இருந்தும் சில பேர் வராம இருக்கிறாங்க. என்னம்மா வாய்ப்பு இல்லை ஆனா வந்துடுறாங்க. சைஃபு சாலும் அப்படிதான். அவங்களுக்கு கீழே அவங்க மனைவி தான் இருக்கிறாங்க, பொம்பளை பிள்ளைங்களே அவங்க வந்து 60-70 பிள்ளைங்க அனுசரியாக இருக்கிறாங்க, எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. என்னம்மா ஆனா என்ன செஞ்சுட்டாங்க, இல்லை நான் இஜ்திமாக்கு போயே ஆகுன்னு ஒத்த காலில் நின்று என்ன செஞ்சுட்டாங்க, நீ பார்த்துக்கப்பான்னு சொல்லி பிள்ளைங்கிட்டையும் பேசி புரிய வச்சு என்ன செஞ்சுட்டாங்க, மனைவிட்டையும் பேசிட்டு இஜ்திமாக்கு வந்துட்டாங்க, வந்தே ஆகணும்னு. இப்போ இந்த இஃப்தியார் யார் கையில் இருக்கு? அன்னல் குவத்தில் இல்லாய் ஜமியாவாக இருந்தாலும் இஃப்தியார் இந்த யார் கையில் இருக்குமா? நம்ம கையில தான் என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போ இது நன்மையா இருந்தா இது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து, என்னம்மா தீமையாக இருந்தால் என்னமா ஃபமின் நஃப்ஸில் அது அப்துன்னு முதிரிம், அப்துடைய கையில தான் என்ன செய்கிறது, அது இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, குல்லும் ரயின் பிமா கசப ரஹீன் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்லுகின்றான்.
ஆனா நுபுவத் என்பது இஃப்தியார் கிடையாது. அப்படியா? நுபுவத் என்பது இஃப்தியார் கிடையாது. நுபுவத் என்பது கசபியத்து கிடையாது. ஏதாவது முயற்சி பண்ணி அது நேக் பக்கா ஆளை கவர் பண்ணி நம்ம அதை அடைஞ்சிடலாம், அந்த மாதிரி கசபியத்து கிடையாது. எக்ஸாம் எழுதி என்ன செஞ்சிடலாம், இந்த மன்சூர் எக்ஸாம் எழுதி நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சிசிடிவி கேமராவுக்கு கூட இருந்துடலாம். இந்த உஸ்தாபர் அவங்களுக்குள்ளே இந்த சில போட்டோ பிடிச்சி எடுத்துடுறாங்க. உங்களை கிளிக் பண்ணிட்டாங்க இந்த காட்சியை. அது நேஷ் சேனல்ல அனீஸ் அதை வச்சிருக்காரு. நேஷ் சேனல் பாட்டுல ஷஹரே முபாரக்ல வரும். எல்லாம் ஒரே செட்டா இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் என்ன செய்யுது. அப்போ நுபுவத் என்பது லைசத்து கஸ்பியா, அதை சம்பாதிச்சு என அடையக்கூடிய ஒரு மர்த்தபா என்பது கிடையாது. மாற்றமாக அல்லாஹ் தேர்ந்தெடுக்க வேண்டும். வஹிய அல் இஸ்திஃபாயியா, அவனே தேர்ந்தெடுக்க வேண்டும். நபிமார்கள் ரசூலுல்லாஹ் அத்தனை பேரும் யாரா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்? அல்லாஹ் தேர்ந்தெடுக்கப்பட்ட. மனித சாய்ஸ் கிடையாதுமா. என்னம்மா, ஹஸரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களா விரும்பி வந்தாங்கன்னா கிடையாது. பாருங்க, ஒரு இடத்துல அண்ணன் தம்பிக்கு அல்லாஹ் கொடுக்கலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வாப்பாவுடைய பிள்ளைங்களுக்கே என்ன செய்யறான், அல்லாஹ் என்ன செய்யறான், அதை கொடுக்குறான். இப்படி எவ்வளோ நபிமார் வரலாறு நம்ம பார்க்குறோம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பாப்பா, மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மகன், அத்தாவுக்கு மகனுக்குமே அல்லாஹ் கொடுத்துருக்கானா இல்லையா? அவங்களுக்கு ரெண்டு பிள்ளையும் எல்லாம் நபிமாக்கின இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், ரெண்டு பேருமே நபியா அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? அவங்களுக்கு என்னம்மா, அவன்கிட்ட போய் கேள்வி கேட்க முடியுமா? எதுக்கு ஒரு வீட்டில் 2 பேருக்கு பதவி? என்னம்மா, ஒரு வீட்டில் 2 பேருக்கு எது பதவி? அது கேட்க முடியுமா அவங்களுக்கு? இஸ்திஃபாயியா, அவன் தான் தேர்வு செய்வான். இது அல்லாஹ்வுடைய ஃபضலின் காரணமா, அவனுடைய முஜர்ரது அல் ஃபضல் இலாஹி, அவனுடைய தனித்த இலாஹினுடைய அது ஃபضலாக என்ன இருக்கிறது. ஏன்னா நபி நுபுவத் என்பது சாதாரணமான போஸ்ட் இல்லை, பயங்கரமான கனமான போஸ்ட். அது சஃபரு நுபுவத் பயங்கர கனமானது. பொறுப்பு சாதாரண விஷயமா உங்களுக்கு? என்னமா சொல்றீங்க? அதே மாதிரி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு வழக்கின அந்த அந்த வெயிட்டும் கூட சும்மா சாதாரணமான மனிதர்கள் என்ன செஞ்சிட முடியாது. பாருங்க, நம்ம சின்ன சின்ன சோதனைக்கே நம்ம என்ன செஞ்சிடறோம், மிரண்டுறோமே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருஷத்துல 27 போர்களை சந்திச்சிருக்கிறாங்க. அப்ப சராசரியா ஒரு வருஷத்துக்கு 3 போரை சந்திச்சிருக்கிறாங்க, தற்காப்பு போர். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் வார் நடக்குது இல்லையா? இதனுடைய பாதிப்பு என்னவாகும்? திரும்ப கட்டி எழுப்புறதுக்கு குறைஞ்சது 50 வருஷம் தேவைப்படும். எல்லா பில்டிங்கும் போயிடும், எல்லா டாக்குமெண்ட்டும் போயிடும், எல்லா கட்டமைப்பும் போயிடும். என்னமா, விவசாயம் அழிஞ்சிரும். அதே மாதிரி ஃபேக்ட்ரி ஃபுல்லா என்ன செஞ்சிடும், இல்லாம போயிடும். உற்பத்தி ஃபுல்லா ஒண்ணும் இல்லாம என்ன செஞ்சிடும், ஆயிரும். சேமிப்பு ஃபுல்லா என்ன செஞ்சிடும், அப்படியே எல்லாமே தூள் தூளா போயிடும். சாதாரணமா ஒரு இடத்துல தண்ணி அதிகமா அந்த இடத்த மண்ணு புரட்டி போட்டாலுமே திரும்ப அதை சரி பண்ண முடியாது. ஆனா அவங்களுக்கு பில்டிங் அதெல்லாம் இடிக்கப்பட்டு மலை போல உங்களுக்கு கற்குவியெல்லாம் இருக்கும்போது ஜேசிபி வச்சு கூட ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி பாதிப்புகள். திரும்ப எழுதுறதுக்கு என்ன செய்யும், ரொம்ப வருஷம் தேவைப்படும். அங்க அரபு காலத்துல ஒரு போருக்கும் மறுபோருக்கும் மத்தியில 10 வருஷம் குறைஞ்சது தேவைப்படணும் ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு. சும்மா சும்மா சண்டை போட்டு இருக்க முடியாது. மனித உயிர்கள் ஆச்சுல்லம்மா, மனித உயிரும் போயிரும், கை கால்கள் போயிரும், வாகனங்கள் போயிரும், சேமித்த பொருள் போயிரும். வீட்டை நகை பணத்தை வச்சுக்கிட்டு அங்கே வருவாங்க, அங்கதான் யாரும் இல்லையே. அப்போ அந்த பொருளையும் கொண்டு வருவாங்க, டாக்குமெண்ட்டை கொண்டு வருவாங்க, எல்லாமே அழிஞ்சிரும். திரும்ப ரெடி ஆகுறதுக்கு என்னவா அவங்களுக்கு ரொம்ப வருஷம் தேவைப்படும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய எவ்வளவு பெரிய நபி, என்ன மாதிரி ரசூலு. ஆனா அல்லாஹ் கொடுத்த பொறுப்புல பாருங்க, 10 வருஷத்துல 27 போர்கள் அவங்க என்ன சந்திச்சிருக்கிறாங்க. அவங்க ரிலாக்ஸாவே இருந்திருப்பாங்க. அந்த நாட்டை உருவாக்கணும். ஒரு நாட்டை உருவாக்குறதுக்கு என்னென்ன தேவை,
ரோடு போடுறதுலேருந்து, ஆட்சி அமைக்கிறதுலேருந்து, ஏழைகளுக்கு உதவுறதுலேருந்து, குடிமக்களை பாதுகாக்கிறதுலேருந்து, நீர் நிலையை ஏற்படுத்துறதுலேருந்து, இந்த 10 வருஷத்துல இந்த போரையும் மேற்கொண்டு நாட்டையும் என்ன செஞ்சிருக்காங்க, கட்டமைச்சிருக்கிறாங்க. எதிரிகளுடைய பாதுகாப்பு என்னமா, பல்வேறு அண்டை நாடுகள், விருந்தினர்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள். நுபுவத்திலும் சாதாரணமானதல்ல. என்னமா சொல்றீங்க? எந்த நபியும் ரிலாக்ஸா இருந்தாங்க நம்ம பார்க்க முடியுது அவங்களுக்கு? அய்யூப் நபி என்ன கஷ்டப்பட்டாங்க, மூசா நபி என்ன கஷ்டப்பட்டாங்க, என்னம்மா அவங்களுடைய எதிரிகளை வந்து அல்லாஹ் எப்படி வச்சிருந்தான், பலமுள்ளவனா வச்சிருந்தான். எதிரி பயங்கர பலமுள்ளவனா இருந்தாங்க. மூசாபியோட எதிரி யாரும் தெரியும் இல்லையா? ஹாரூனு, ஹாமானு, நம்ம காரூனு, ஹாமானு, ஃபிரௌனு. இன்னும் என்ன மாதிரி ஆட்கள்? நமக்கு தெரிஞ்ச 3 பேர் நினைக்காதீங்க, இதே மாதிரி பல ஆயிரம் பேர் இருந்திருப்பாங்க எதிரிகள். எப்படி நிம்மதியா அவங்கள்ட்ட நம்ம தப்பிச்சு இருந்திருக்க முடியும்? அவங்க நிம்மதியா சாப்பிட்டுருக்க முடியுமா? நிம்மதியா தூங்கி இருக்க முடியுமா? நிம்மதியா ரிலாக்ஸா இருந்திருக்க முடியுமா? நான் சொல்லலாம் எதிரிகள் குத்துபா, ஷைபா, வலீது, அபூஜஹல். என்னமா சொல்றீங்க? இப்ப நுபுவத் என்பது சாதாரணமானதல்ல. அல்லாஹ் தேர்வு செய்யறான் அப்படின்னா, இப்ப இந்த இஜ்திமாவுக்கு நீங்க வந்தீங்களா, அல்லாஹ் உங்களை தேர்வு செஞ்சால்தான் நீங்க நம்ம நம்பணும். அதுதான் உண்மையும் கூட. இவரால் இஜ்திமாவில் இருக்க முடியும், இவர் விருப்பத்தோட என்ன செய்வாரு, இருப்பாரு, இவர் கட்டுப்படுவாரு, திரும்ப திரும்ப அமலு இல்முன்னு திணிச்சாலும் கூட பொறுத்து கொள்வாரு. ஒரு கட்டத்துல அவரே என்ன செய்வார், அதை ரசிச்சு விரும்ப ஏத்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து அவனுடைய இல்முல நீங்க இருக்க போய் தான் அல்லாஹ் அவங்கள கொண்டு வந்தான் இல்லையா? என்னம்மா என்னம்மா சொல்றீங்க? ஒரு சபபை ஏற்படுத்தி நம்மளை ஆப்சென்ட் ஆகிறதுக்கெல்லாம் பெரிய மேட்டர் அவங்களுக்கு. என்னம்மா அப்படி உங்க செட்டிலே நீங்க பார்க்கத்தானே செய்றீங்க. அப்போ நபின்றது சாதாரணமான பொறுப்பு அல்ல. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லாஹ் அஸ்தஃபா ஆதம வ நூஹன் வ ஆல இப்ராஹீம வ ஆல இம்ரான அலல் ஆலமீன். அவங்க மெயினா வந்து ஆணாக இருப்பார்கள். நபிமார் எப்படிமா இருப்பாங்க? ஆணாக, துக்குர். அப்போ நுபுவத் என்பது வந்து என்னமா வெறும் வஹி மட்டும் கிடையாது. நுபுவத் என்பது வெறும் வஹி மட்டும் கிடையாது. வஹியோட சேர்ந்து ரிசாலத்தும் என்ன செய்கிறது, அதிலே இருக்குகிறது. அப்ப அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. என்னம்மா கொண்டு போய் சேர்க்கணும் இல்லம்மா? 950 வருஷம் ஒரு நபியினுடைய போராட்டம். நமக்கு வரலாறுல கிடைக்கிற செய்தி 80 பேர் தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, தீனை தழுவி இருக்காங்க. 952 வருஷம் பாருங்க. என்னம்மா 950 வருஷம் வாழ்ந்து என்னம்மா அந்த அந்த பாட்டு அவங்க உலகம் ஃபுல்லா என்ன செஞ்சிருக்காங்க, சஃபர் செஞ்சிருக்கிறாங்க. காடு மலை அப்படின்னு என்ன செஞ்சிருக்காங்க, ஏறி இருக்காங்க, போய் தப்லீக செஞ்சிருக்காங்க. ஆனா ரிசல்ட் 80 பேர். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அப்படி வரலாறு நம்ம பார்க்கிறோமே, ஒரு விட்டே போற அளவுக்குலாம் என்ன செஞ்சுட்டாங்க, முடிவு எடுத்துட்டாங்களே. என்னம்மா கேலி கிண்டலு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க இதுல தாயிஃப்ல அவங்களுக்கு விழுந்த அடி நினைச்சு பாருங்க. கேலி கிண்டலு பரிகாசம், சிறுவர்களை விட்டு கல்லால எரியிறது, என்ன மாதிரி கொடுமை பாருங்க. எவ்வளவு பெரிய நபி. அந்த காட்சிகளை வந்து நம்ம நினைவூர்ந்து பாருங்க. ஊர்ல இருக்க சிறுவர்கள் ஃபுல்லா ஏவி விட்டு கல்லை தூக்கி அடிங்கடா, கட்டையை தூக்கி அடிங்கடா, ஓட ஓட விரட்டுங்கடா அப்படின்னு சொன்னா அந்த சிறுவர்கள் எதை சொன்னா செய்வாங்க. சிறுவர்களை ஏவி விடுறதா இருந்தா அந்த பிள்ளைங்களுக்கு காசு கொடுக்கணும், அதை விரும்பக்கூடிய பொருட்களை கொடுக்கணும். நம்ம ஆப்போசிட் நபர் வந்து மஜ்னூனு, பைத்தியம், கிறுக்க அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தினாதான் இந்த பிள்ளைங்களுக்கு அந்த ஜோஷ் வரும். அப்படி ஏவி விடப்பட்டு மொத்த பிள்ளைங்களும் ஒன்னா திரண்டு வந்து கல்லால் அடிச்சாங்க, விரட்டினாங்க அப்படின்னா அல்லாஹு அக்பர். என்னம்மா இப்ப பெண்ணால முடியுமா இது உங்களுக்கு? ஒரு பெண்ணு தாங்குற சக்தி இருக்கா உங்களுக்கு? ஒரு வார்த்தைக்கு 2வது வார்த்தை லேச கூட சொல்லிட்டாலே அதுல என்ன செஞ்சிருவாங்க, அதுலயே சோர்ந்து போயிடுவாங்க.
அப்செட் ஆயிடுவாங்க. நம்ம வீடுகளில் தான் பார்க்குறோமே, பெற்றோர்களை பார்க்குறோம், மனைவிமார்களை பார்க்குறோம், அது சகோதர சகோதரிகளை பார்க்குறோம். அவங்கள உடைய வைக்கிறதுக்கு ரொம்ப பெரிய மேட்டர்லாம் கிடையாது. எப்போ பார்த்தாலும் சாணலாம் சரியில்லைன்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அதோட அவங்க பல நாளுக்கு வந்து அவுட்டு. அதோட அவங்களுக்கு மாதிரி ஆயிடுவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க. என்னம்மா, அதோட என்ன செஞ்சிருவாங்க, அவங்க வந்து அப்செட் ஆயிடுவாங்க. ரொம்ப பெரிய கட்டையை கிட்டையே சண்டை கிட்டலாம் தூக்கணும் அவசியமே கிடையாது. ஒரு வார்த்தை அவங்க என்ன செஞ்சிடும் அவங்களுக்கு. அதெல்லாம் ஒரு கலை. தார சுல்மாலாம் இருக்கிறாங்க, கல்யாணம் எங்களுக்கே 30 வருஷம் ஆச்சு. ஒரு சின்ன சண்டை இது வரைக்கும் வந்தது கிடையாது. எங்களுக்கு சண்டைன்னு இது வந்ததே கிடையாது. கணவன் மனைவி அழகான வாழ்க்கை வாழ்ந்து அழகாக வாழ முடியும். இதில் வேற 30 வருஷமா வந்து நான் இருக்கிற இடத்துக்கு அவங்கள கூட்டு வந்ததும் கிடையாது. அவங்க இருந்தது பெட்மாநகரம் கிராமம், நம்மளுடைய பணி வந்து சென்னை. என்னம்மா, கல்யாணம் முடிஞ்சு நான் 13வது நாளில் வந்து நான் இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அவங்க பிள்ளைங்கள்ட்ட வந்து இல்லைங்க, உங்கள் அத்தா வந்து 7வது நாள் என்ன செஞ்சு நான் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தால சொல்லிட்டு அவங்க ஒரே பேசுறது தான், உங்கள் அத்தா வந்து 7வது நாளே விட்டுட்டு போனாங்க அப்படின்னு. ஆனால் பொருத்தத்தோடு இருக்கிறாங்க, சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு வார்த்தை சண்டை கூட என்ன செஞ்சதில்லை, இத்தனை வருஷத்தில் வந்தது இல்லை. அப்படின்னா நம்ம எப்படி நடந்து கொள்கிறோமோ அதை வச்சுன்றதுக்கு மெயின் ஹிதமத்தை அவங்க வந்து ரசிக்க போயிட்டானே நம்மளை வந்து அந்த பணியில் இருக்க வச்சாங்க. என்னம்மா சொல்றீங்க? பெண்ணு வந்து தாங்க முடியாது. அதனால தான் அல்லாஹ் வந்து நபிமார்கள் ரசூல்மார்களை வந்து ஒரு ஆணாகவே அல்லாஹ் என்ன செஞ்சான், அல்லாஹ் ஆணை கொண்டு வந்தார். அப்ப அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கின்றானே, வமா அர்சல்னா மின் கப்லிக இல்லா ரிஜாலன் நூஹி இலைஹிம். அப்ப நம்ம ரசூல்மார்களா வந்து ஆண்களைத்தான் நம்ம என்ன செஞ்சோம், அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றோம். அதே மாதிரி வந்து அவர்கள் பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள். 8 நிமிஷம் இருக்க வழியே ஷார்ப்பா நான் முடிச்சிடுறேன். டவுட் வந்துடாம நேக்கா பேசி முன்னால உட்கார வச்சு பின்னால இழுத்துட்டாங்க அப்படின்லாம் நினைக்க தேவையில்லை. உங்க ஹக்கு வந்து எந்த வகையிலையும் பாதிக்கக்கூடாது. என்னம்மா, கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்குற மாதிரி நாங்க கரெக்டா இருக்கணும்னு நீங்களும் எதிர்பார்ப்பீங்க இல்லையா? என்னம்மா சொல்றீங்க? நிதானம் தெரியாம எதாவது கூட குறைய பேசிட்டு அது பிறகு வந்து எதிராளி போய் திட்டுற அமைப்புலாம் செய்யக்கூடாது. அரை மணி நேரத்தை விடுறேன்னு 5 மணி நேரம் பேசுற கேட்செல்லாம் இருக்கு. அது கவனிச்சிருக்கீங்களா? ஏன் சதம் கவனிச்சிருக்கீங்களா? அரை மணி நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு 5 மணி நேரம் ஒண்ணுக்கும் போகாம, பாத்ரூமுக்கும் போக முடியாம, எந்திக்க முடியாம, உட்கார முடியாம அவனை போட்டு பாடாப்படுத்தி அப்படி விட சம்பவம்லாம் இல்லை செய்தி இருக்குது. நேர பஞ்சல் ரொம்ப முக்கியம். என்னம்மா, அது ரொம்ப முக்கியம். அவங்களுடைய ஹக்குன்னு ஒன்று இருக்குது இல்லையா? என்னம்மா, நீ பாருங்க, அந்த ஒர்க்கெலாம் பெரிய ப்ராஜெக்ட் ஒர்க்கு, பல லட்ச ரூபா ஒர்க்கு. அவங்க 2-3 நாள் முடிக்கிறதா சொன்னாங்க. ஆனால் வந்து இருக்கிறாங்க. நம்ம என்ன செஞ்சோன்னா அதோடு அதை க்ளோஸ் பண்ணி போங்க, நீங்கள் பெருநாளைக்கு பிறகு வாங்கன்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள் தங்குற வசதியில் வந்து குறை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஒரு டீமு 6-7 பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க திரும்ப கிடைக்கிறதே கஷ்டம். வந்தவங்களை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறணும். இன்னைக்கு ஒர்க்கர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைம்மா? அது நல்ல தரமான ஒர்க்கர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு கான்ட்ராக்டாக பேசி அவங்க வந்திருக்கிறாங்க. திடுதிப்பு நம்ம க்ளோஸ் பண்ணி எங்களுக்கு முடியாதுங்க, எங்கள் பிள்ளைங்களுக்கு வசதி வேணும், உஸ்தாம்பர் வசதி வேணும், அவங்க பேக்கு இது அங்கேயும் எங்கேயுமா கிடக்குது, பிள்ளைங்க செதறி போகிறாங்க, பேக்கை வச்சுக்கிட்டு பேக்குக்கு மேலே வந்து அப்படியே கொஞ்ச நேரம் சாஞ்சி ரெஸ்ட் எடுக்கிறாங்க, அதனால் இன்னைக்கே க்ளோஸ் பண்ணுங்க நம்ம அனுப்பி விட்டோம். அவங்க சொன்ன டேட்டில் முடிக்காததுனால. அப்போ பிள்ளைங்களுக்கு உண்டான ஹக்கிலையும் நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். அவங்களுக்கான உணவு, உடை, இருப்பிடம், அவங்களுக்கு என்ன தண்ணீர் வசதிகள், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கரெக்டாக கொடுக்கணுன்ற வகையில். இல்லைம்மா, நீ பாத்ரூம்லாம் பாருங்க, கிட்டத்தட்ட 18 பாத்ரூம்ல இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது சடண்டு ரமதானுக்கு பிறகு அந்த பாத்ரூம்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகுமா? உங்களுக்கு என்ன வழியா 18 பாத்ரூம் யூஸ் ஆகுமா? வஹாப் அதுல சீக்கிரம் முடிக்கணும்னு நினைச்சாங்க, வேலை வந்து இழுத்துருது. அவசரமா கட்டப்பட்டதே கொஞ்சம் லக்ஸரியாகவும் வசதியாகவும் உஸ்தாமார்களுக்கும் மாணவர்களுக்கும் தான் இருக்கணும்ட்டு.
கட்டி முடிச்ச பிறகு அது பூட்டியே கிடக்கும். அதுக்கான பயன்பாடு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஆனால் அதை நம்ம பார்க்க தேவையில்லை. அப்படியே நேக்கா பிள்ளைங்கள்ட்ட அன்பா பேசி ஸ்வீட்டை தடவி சமாளித்து என்ன செஞ்சு அனுப்பிடலாம் அப்படின்னு நினைக்க தோணலை. இருக்கும்போது அவங்க ஒரு நாளோ 2 நாளோ அவங்களுக்கான வசதிகள் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. நம்ம அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்குறோமா இல்லையா? அப்படின்னும் போது அவங்க நம்மகிட்ட எதிர்பார்க்கத்தானே செய்வாங்க. ஒரு உஸ்தாதா இருக்கிற நம்ம முன்னோடியால இருக்கணும், முன் உதாரணமால இருக்கணும். நம்மளே வந்து என்ன செய்யக்கூடாது, பின் உதாரணமா இருக்கக்கூடாது. அப்படின்றது நிறைய முன்னெடுப்புகள் நம்ம எடுத்ததை நீங்களும் கண்கூடா பார்க்குறீங்க அல்லாஹ்வுடைய கிருபையில. அப்போ இஸ்மத்து அவங்க பாதுகாக்கப்பட்டவங்களா என்ன செய்கின்ற இருக்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபிமார்கள் ரசூல்மார்களை வந்து அல்லாஹ் பாதுகாக்கின்றான். எந்த பாவத்திலும் அவர்கள் விழுந்து விடாத அளவுக்கு, எந்த மாசிகளும் அவர்கள் செய்து விடாத அளவுக்கு, எந்த இருத்திகாபுல் முன்கராத் எதையும் செய்து விடாத அளவுக்கு, எந்த முஹர்ரமாத்தையும் செய்யாத அளவுக்கு அல்லாஹ்வே நேரடியாக நபிமார்களை பாதுகாக்கலாம். அதனால தான் நபிமார்கள் அன்பியாவும் மாசூமுன், அவர்கள் பாதுகாக்கப்பட்ட, பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். அடுத்து முஅஜிஸா, அல்லாஹ் என்ன செய்கின்றான், ஒவ்வொரு நபிக்கும் ஒரு கராமத்தை அல்லாஹ், ஒரு முஅஜிஸா அற்புதத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி உடைய முஅஜிஸால ரொம்ப முக்கியமான முஅஜிஸா எதுமா, குர்ஆனுடைய அந்த முஅஜிஸா. நீங்க வந்து ஒரு ஆயத்தை கொண்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு அல்லாஹ் விட்ட அந்த சவால் முஅஜிஸால ரொம்ப முக்கியமான முஅஜிஸா. அதே போன்று ஹக்கீகத்து ஆதமியா. அப்போ ஒரு நபி அவங்களுடைய ரா மெட்டீரியல் என்ன இருக்குல்லம்மா, இது பிளாஸ்டிக்கு, இது ரப்பரு, இது தோல் அப்படி சொல்றோமா இல்லையா? அப்ப நபின்றவங்க யாரு? இவ்வளோ அந்தஸ்து உடையவங்க, ஆனா வேற ஏதாவது இனத்தை சார்ந்தவங்களா, மலக்க சார்ந்தவங்களா, ஜின்ன சார்ந்தவங்களா? இவ்வளவு சிறப்புகள் உள்ளவங்க என்ன செய்யணும், வேற ஏதாவது ஹுசூசியத்தை இருக்கணுமா இல்லையா? கிடையாது. அவங்க ஆதமி தான், மனித இனத்தை சார்ந்தவர்கள். அப்போ ஹக்கீகத்து வந்து பஷரியா. இப்போ மனிதனுக்கான என்னென்ன தேவைகள் இருக்கும், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், என்னென்ன உடல் அமைப்புகள் இருக்கும், என்னென்ன உங்களுக்கு வந்து யதார்த்தமா மனிதனுக்கு உண்டான நடைமுறைகள் என்ன, ஹதீஸ்ல வருது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, தங்களுடைய மலம் கழிக்கிறதுக்காக அவங்க ஒரு இடத்துக்கு போனாங்க அப்படின்னா, திருமதியில் வர்ற ஹதீஸு என்ன செய்யும், அங்கங்கே இருக்கிற அந்த சின்ன சின்ன பேரித்த மரங்கள் ஒன்றாக சேர்ந்து சுவர் போல் என்ன செய்து கொள்ளும், அது அரணாக மறைத்து கொள்ளும். இல்லைம்மா, டாய்லெட்டுக்காக போனாங்கன்னா அங்கங்கே இருக்கிற பேரித்த மரம் இருக்கு இல்லையா, அப்படியே வந்து வந்து ஒன்றோட ஒன்றோட வந்து சுவர் மாதிரி என்ன செய்யும், அது மறைச்சு கொள்ளும். அவங்க தேவைகள் நிறைவேற்றின பிறகு பூமி அதை விழுங்கி விடும். விழுங்கி ராயஹத்தை, கஸ்தூரியுடைய மனத்தை வந்து என்ன செய்யும், வெளியாக்கும். அப்போ அவங்க அல்லாஹ்வுடைய ஏற்றமான அந்தஸ்து உடையவங்களுக்கு அந்த சிறப்புகள் இருந்தாலும் கூட மனிதர்களுக்கு ஏற்படுகிற சிறுநீர், மலம், ஜலம் என்றது அவங்களுக்கும் உண்டு என்பது தான் நம்ம இங்க என்ன செய்கின்றோம், நம்ம வந்து புரிந்து கொள்ளப்படுகிறது. அப்போ சங்கிக்குரிய அருமை பட்டவகுப்பு ஆலிம்களை, அப்போ நம்ம 2 நிமிஷம் இருக்கு, நம்ம என்ன செஞ்சுக்கலாம், முடிச்சுக்கிடலாம். அப்போ சட்டங்கள் என்ன, ஈமான், நபிமா நுபுவத்தை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டிய சட்டங்கள் என்னன்னு சொன்னா, ஒன்று உஜூபுல் ஈமான் பிர் ருசுலி வன் நபியின், நபிமார்கள் ரசூல்மார்கள் அத்தனை பேரையும் என்ன செய்யணும், ஈமான் கொள்வது வாஜிபாக இருக்கிறது. அதே நேரத்தில் அவங்களுக்கு மத்தியில் நம்ம என்ன செய்யக்கூடாது, பிரிச்சும் பார்க்கக்கூடாது. என்னம்மா, எல்லா நபிமார்களையும் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நமக்கு வந்து நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான், நமக்கு மேலே எவ்வளோ நபி இருக்காங்க, ஆதம் வரைக்கும் இருக்கிறாங்க. அத்தனை பேரும் ஒருத்தரை கூட இன்கார் பண்ணாமல் நம்ம அவ்வளோ பேரும் ஏற்றே ஆகணும். பிடிக்கிறது பிடிக்கலன்னா கிடையாது. ஈசா நபியை நம்ம ஏற்று தான் ஆகணும், மூசா நபி ஏற்று தான் ஆகணும், தாவூத் நபியை நம்ம ஏற்று தான் ஆகணும். என்னம்மா, அதில் நம்ம கண்ணு காணாமல் அசால்ட்டா எனக்கா சம்மந்தம் இல்லாத மேட்ருங்க, எனக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்க, என் பார்ட்டி என் பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, நான் இமாம் கொள்றது எதுங்க அது மட்டும் சொல்லுங்க. முன்னால பின்னால அந்த 5000 வருஷத்துக்கு முன்னே 10,000 வருஷத்துக்கு முன்னே அதெல்லாம் தேவை அப்படிலாம் சொல்ல முடியாது. அதுவே உங்க குடும்ப விஷயத்துலன்னா அப்படி இருந்துக்கங்க. என்னம்மா, ஏதாவது குடும்பத்தில் அம்மா வந்து நீ வந்து மாமி வீட்டுக்கு போக மாட்டிருக்க, மச்சி வீட்டுக்கு போக மாட்டிருக்க, நீ பெரியப்பா கண்ணு காணாம மாதிரி இருக்கிற, ஏமா எனக்கு நீங்க தான் தேவை, நீங்களும் வாப்பா தான் தேவை, நீங்க மாமி மச்சி சின்னம்மா பெரியம்மா அவங்க இவங்க என்கிட்ட சொல்லவே சொல்லாதீங்கம்மா அப்படின்னு சில பேர் வீட்டில் பேசுறத பார்த்துருக்கோம்ல. என்னம்மா,
ஏதாவது சண்டையில, வருத்தத்துல, கோபத்துல அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அப்படிலாம் நம்ம நபிமார் விஷயத்துல சொல்லிட முடியாது. என்னம்மா, எனக்கு இவங்களை பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லிட முடியாது. கம்பல்சரி நிர்பந்தமா நம்ம என்ன செஞ்சாகணும்? அத்தனை நபிமார்களையும் நம்ம ஈமான் கொண்டே ஆக வேண்டும். இது வாஜிபு. ரெண்டாவது, ஒவ்வொரு நபிமார்கள் மத்தியில அந்தஸ்துகள் ஏற்றத்தாழ்வு இருக்கு இல்லையா? அந்தஸ்துகள் கூடுதல் குறைவு இருக்கு இல்லையா? அது அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். அது வாஜிபா இருக்கு. மூன்றாவது, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஹதமன் நுபுவத்தை ரிசாலத்தை சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தன்னுடைய நுபுவத்தை ரிசாலத்தை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன செஞ்சான்? அந்த நுபுவத்தை அதோடு நிறுத்தி கொண்டான் என்றதை நாம் ஈமான் கொள்வது வாஜிபா இருக்குது. நான்காவது, ரசூல்மார்களையும் நபிமார்களையும் நாம் நேசிக்க வேண்டும். என்னமா, குறிப்பா உயிரினி மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு மேலாக நாம் நேசிக்க வேண்டும். அவங்க சக்கராத்துல நமக்காக அழுதாங்க, யா உம்மத்தி யாமத்தின்னு சொன்னாங்க. அப்படி சிம்பிளா அந்த வார்த்தையை நம்ம கடந்துடக்கூடாது. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன் அந்த ஹதீஸை நம்ம சிம்பிளா சொல்லிட்டு என்ன செஞ்சோம், கடந்து போயிடக்கூடாது. என்னமா, நமக்கு உம்மத்தி உம்மத்தின்னு சொல்லி அழுதாங்க, அதனால நம்ம அவங்கள நேசிக்கிறோம். இது என்ன, இது பரஸ்பரம் என்ன இருக்கு? என்னமா சொல்றீங்க? தலையெழுத்து நம்ம அவங்கள நேசிச்சு தான் ஆகணும். அதுதான் ஈமான். ஏன்னா வெறும் நபி மட்டும் அவங்க கிடையாது. என்னம்மா, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் தனித்து இருந்தான் அல்லவா, அதுல கூட இருந்தது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தனை பேருக்கும், அத்தனை நபிமார்கள் ரசூல்மார்கள் ஆகுவதற்கு காரணமானவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு மட்டும் அவங்க தேவையில்லை, எல்லா நபிமார்களுக்கும் அவங்க தேவை, எல்லா ரசூல்மார்களுக்கும் அவங்க தேவை. அவங்களுடைய அருள், அவங்களுடைய கருணை எல்லோருக்குமே என்ன செய்ய தேவை. அல்லாஹ்வை நம்ம நெருங்கணும்னா முஹம்மது ரசூல் இல்லாம, புகாரி ஷரீஃப் வர்ற ஹதீஸை நம்ம பார்க்குறோமே, எல்லா நபிமாரும் நாளைக்கு அவங்கள்ட்ட தான் நிற்பாங்க. என்னம்மா, அந்தந்த நபிமார்கள் அந்தந்த உம்மத்துக்கு அந்த நபிமார்கள்ட்ட போனா அந்த நபிமார்கள் எல்லாரும் எங்க நிற்பாங்க? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நிற்கிற ஹதீஸை நம்ம என்ன செய்யறோம், பார்க்குறோம், கேள்விப்படுறோமா இல்லையா? அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து ஹக்கீகத்தே முஹம்மதி சம்பந்தமான பாடங்களை நம்ம பார்ப்போம். அதை நம்ம உள்வாங்க வேண்டும், அசை போட வேண்டும், திரும்ப திரும்ப நம்ம அதை யோசிக்க வேண்டும். இந்த இல்மு நமக்கு கிடைக்கிறது பாக்கியமா நம்ம கருதணும். ஏதோ ஒரு நம்ம அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்களாக நம்ம இருக்கிறதால தான் இந்த இல்மு அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான், புரிந்த ரமதான் மாதத்துல நம்ம கேட்க வச்சிருக்கான், இல்லாட்டா பைக் ரேஸில் நம்மளை வச்சிருப்பான், நண்பர்களோடு சேர்ந்து விளையாட்டுல நம்மளை வச்சிருப்பான், நண்பர்களோடு சேர்ந்து கழுத வாலில் டப்பாவை கட்டி ஓட விட்டு ரசிக்கிற கூட்டத்தில் நம்மளை வச்சிருப்பான், நண்பர்களோடு சேர்ந்து சீட்டு விளையாட்டத்தில் உட்கார வச்சிருப்பான், நண்பர்களோடு சேர்ந்து ஃபோன் சாட் பண்ணுற அளவுக்கு என்ன செஞ்சிருப்பான், உட்கார வச்சிருப்பான், நண்பர்களோட ரீல்ஸு இன்ஸ்டா பார்க்குற மாதிரி நல்லா வச்சிருப்பான். அப்படி ஒரு கூட்டத்தை வெளியே வச்சுட்டு ஒரு சில கூட்டத்தை நல்லா நம்மளை கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னா அவனுடைய அருள் கிருபை அப்படின்னு தான் நம்ம உணரணும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இறுதி மூச்சு வர இந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.